ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு கதவு நாவலோட கடைசி அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தது ஆரியன் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருந்தான். அங்கே ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தான். சில பொருட்கள் எடுக்கக்கூடாதது எடுக்கப்பட்டதும் அவள் திரும்ப அமைதியாக இருக்காது. அந்த இரவுக்கு பின்னாடி அந்த வீட்டில் இருட்டு மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து இன்னொன்றும் தங்க ஆரம்பிச்சிருந்தது. கதவுகள் தானாக திறக்குது, சமையலறையில் சத்தம் கேட்குது, சுவர்களுக்குள்ளே யாரோ உரசுற மாதிரி சத்தம் தருது. ஆரியன் தூங்குறான், ஆனால் அவன் உடம்புக்குள்ளே இன்னொருத்தர் விழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் நடக்கிற விசித்திரங்களை பார்த்து குடும்பத்தார் கோவிலுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. கோவிலுக்கு போகப்பட்டதும் அந்த சாவி எடுக்கப்பட்டதை பூசாரி உணர்ந்துக்கிட்டாரு. அந்த சாவியை கோவிலே விட்டு போக சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஆரியனுக்கு திடீர்னு மயக்க வருது. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சில விசித்திரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்பிட்டலில் இருந்த மருத்துவர் உட்பட நர்ஸ் மற்றும் குடும்பத்தினருக்கும் திகில் கலர்ந்த உணர்வு போல ஆரியன் ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறான். அவனோட நடத்தையில் வித்தியாசம் இருக்குது, அவனோட செய்கையில் மாற்றம் இருக்குது. ஆரியன் விசித்திரமாக பெண் குரலில் பேசுகிறான். இதெல்லாம் பார்த்த டாக்டர் இதில் மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அறிவியல் படித்த டாக்டருக்கும் புலப்படாத அளவு சில விஷயங்கள் நடக்குது. இந்த பகுதியில் இதற்கான எல்லா விடையும் தெரியும். ஆரியனை பிடிச்சிருந்த பேய் யார், எதனால் ஆரியன் அந்த பேய்க்கு சொந்தமான பொருளை எடுத்த உடனே அந்த பேய் ஆரியனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு, இதற்கான விடைகள்லாம் இந்த பகுதியில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே என்னோடய ஓன் க்ரியேஷன் தான். எல்லா நாவலுமே என்னோடய சொந்த கற்பனையில் உதித்த நாவல் தான். உங்களுக்கு எந்த மாதிரி நாவல் போடணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி நாவல் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலில் அந்த இரவு இயல்பாக இல்லை. நர்ஸுகளோட காலடி சத்தம், மானிட்டர்களோட சத்தம், வெள்ளை விளக்குகளோட குளிர்ச்சி எல்லாமே சேர்ந்து ஒரு அசௌகரியமான அமைதியை உருவாக்கி இருந்தது. ஆரியன் படுக்க மேலே அசையாமல் படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு செடேட்டிவ் எஃபெக்டில் அவனோட கண்கள் மூடி இருந்தது. ஆனால் அவனோட முகம் அது முழுசாக அமைதி இல்லாமல் இருந்தது. புருவம் லேசாக சுருங்கி உதிர்கள் சின்னதாக அசைஞ்சிட்டு இருந்தது. ஏதோ கனவு இல்லாத கனவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. அம்மா இப்போ ஆரியனோட படுக்கைக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு அவங்க கண் எடுக்கலை. அக்கா சேரில் உட்காந்து தூங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் பயம் தூக்கத்தை விட வலுவாக இருந்தது. அப்பா கதவு பக்கம் நின்று வெளியில் இருட்டை பார்த்துட்டு இருந்தார். அந்த நிமிஷம் டாக்டர் திரும்ப வந்தார். கேஸ் ஷீட்டை இன்னொரு தடவை திரும்பி பார்த்தாரு. இப்போது ஆரியனோட உடல்நிலை ஸ்டேபிளாக இருந்தது. ஆனால் அவனோட மனநிலை டாக்டருக்கு இப்போ அதுதான் உறுத்துனது. இப்போ அவர் காரிடருக்கு வெளியில் வந்தார். அங்கே ஆரியனோட அப்பா சுவருக்கு சாஞ்சு நின்றுட்டு இருந்தார். டாக்டர், சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டை எப்போ ஆரம்பிக்கலாம்? இருங்க அவசரப்படாதீங்க. இப்போ தான் அவருக்கு தேவையான உடல்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். மனநிலை பிரச்சனையை அடுத்ததாக பார்க்கலாம். டாக்டர் மெதுவாக பேச ஆரம்பிச்சிருந்தார். அவரோட பிஹேவியர் தான் சடனாக சேஞ்சாக இருக்குல்ல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கா? அப்பா தலையாட்டினார். இல்லை டாக்டர், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறான் அவன். நாங்கள் கூட அதை தான் பார்த்து பயப்படுறோம். டாக்டர் ஒரு நிமிஷம் தயங்கினார். அதான் நான் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க டாக்டர், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் அந்த காரிடரில் இருந்த ஒரு மிடில் ஏஜ்டு வயதான ஒரு லேடி மெதுவாக பக்கத்தில் வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி இல்லை, யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்டை பார்க்க வந்த மாதிரி இருந்தது. இப்போது அவங்க அப்பாவை பார்த்து மெதுவாக சொன்னாங்க, ஐயா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கய்யா. நான் அந்த பையன் பேசுனதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலே அமளி துமளி பட்டுச்சு. இந்த பையன் வித்தியாசமாக பெண் குரலில் பேசினாப்புல. அப்போ நான் கூட கேட்டேன், ஐயா, சில சமயம் மருத்துவத்தையும் தாண்டி வேறு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். டாக்டர் உடனே திரும்பினார். இங்கே பாருங்கம்மா, இது ஹாஸ்பிட்டல், தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. இப்போ அந்த அம்மா அமைதியாக சொன்னாங்க, இல்லைங்க டாக்டர், நான் பயம்லாம் முறுத்தலை. எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நிறைய ஆரம்பிச்சுது. இப்போது இதை கேட்ட அம்மா ஒரு நொடி வெளியில் வந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்பா இப்போ அந்த லேடியை பார்த்தாரு. இருந்தாலும் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அந்த லேடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு சாமியார் இருக்கார், அவருக்கு போய் ஒரு தடவை பாருங்களேன், இதெல்லாம் சரியாயிரும். இப்போ டாக்டர் தோலை குலுக்குனாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தை சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத நீங்கள் செய்திருப்பாதீங்க. இது மெடிக்கலில் என்ன விஷயம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னால தான் நிறைய பேர் நிறைய விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஆரியனுக்கு தேவை ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். அப்பா இந்த வார்த்தையை கவனமாக கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், டாக்டர், நம்ம கண்டிப்பாக சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாதீங்க.
அப்படின்னு சொல்ல டாக்டர் இப்போ வேகமாக சரின்னு சொல்லிவிட்டு அவரோட ரூமை நோக்கி நடந்து போயிட்டாரு. இப்போ அம்மா தெளிவில்லாத முகத்தோட அந்த லேடியவே பார்த்தாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எந்த சாமி? அவரை போய் பார்த்தா எல்லாம் சரியாயிருமா? என் பையன் பழையபடி வந்துடுவானா? என் பையனை பிடிச்சிருக்கதை விட்டுருமா? தொடர்ந்து மடமடன்னு கேட்டாங்க. இந்த அம்மா இப்போ அமைதியாக சொன்னாங்க. அந்த சாமியார் இருக்கிற ஊரை சொன்னாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அவர் அங்கே இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேய் ஓட்டுற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் ஒரு தீர்வு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அம்மா அப்பாவை பார்க்க அப்பா அமைதியாக இருந்தார். அந்த லேடி சொன்னபடி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எங்கே நம்ம ஒரு தடவை தான் அந்த சாமியார்கிட்ட போய் பார்க்கலாமே. இப்போ அப்பா மெதுவாக சொன்னார், இங்கே பாருமா, முதல்ல உன்னோட பையனோட உடம்பு சரியாகணும், மனநிலை சரியாகணும், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்லே எல்லாம் சரியாயிரும், நீ எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத. எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, இந்த டாக்டர் நல்லபடியாக பார்த்து நம்ம பையனை குணமாக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஏதாவது நடந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அம்மாவும் அரைக்குறை மனதோடு சம்மதிச்சாங்க. அடுத்த நாள் காலை மருத்துவமனை வழக்கத்தை விட கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. வார்டின் வெளிச்சம் கண்களை எரிச்சலடைய வைத்தாலும் அந்த அமைதி ஆரியனோட குடும்பத்துக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தது. ஆரியன் படுக்கையில் மிழித்து படுத்திருந்தான். கண் திறந்திருந்தாலும் அவனோட பார்வை யாரையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலை. அம்மா பக்கத்தில் நின்னா, ஆரியா இப்போ எப்படிரா இருக்கு? தலை கொஞ்சம் பாரமாக இருக்குமா? அவனோட குரல் வழக்கம் போல தான் இருந்தது. அதுவே அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. சில நிமிடங்களில் டாக்டரோடு சேர்ந்து ஒரு புது ஆள் வார்டுக்குள்ளே வந்தார். கையில் ஒரு ஃபைலு, முகத்தில் ஒரு அமைதியான எக்ஸ்ப்ரெஷன். ஹலோ, நான் தான் சைக்காலஜி டாக்டர். அப்பா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. டாக்டர் அறிமுகம் செஞ்சு வச்சார். நேற்று நான் சொன்னேன்ல சார், இவர் தான். இப்போ அந்த டாக்டர் மெதுவாக ஆரியன் பக்கத்தில் உட்காந்தது. ஆரியன், இங்கே பாருங்கள், நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? கேட்குது டாக்டர். நேற்று நடந்த உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆரியன் கொஞ்சம் நேரம் யோசித்தான். நேற்று கோவில், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெளிவாக ஞாபகம் இல்லையே. இப்போ அந்த டாக்டர் ஒரு நோட்ஸ் எடுத்தார். தூக்கம்லாம் எப்படி வருது? ராத்திரி நேரம்லாம் சரியாக வர மாட்டேங்குது. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது? ஒரு 4-5 நாளாக. கனவு வருதா உங்களுக்கு? ஆரியன் தயங்கினா. கனவு வருது. சில நேரம் ஒரு மூடின கதவு மாதிரி கனவு வருது. அம்மாவோட கை திடீர்னு இருக்குனது. இப்போ அந்த சைக்காலஜி டாக்டர் பார்வையை உயர்த்தினார். அப்படியே ஆரியன், அந்த கதவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த கதவை நீங்கள் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? ஆரியன் தலையாட்டினா. ஆமாம் டாக்டர், நான் அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களால் அந்த கதவை திறக்க முடிஞ்சுதா? இல்லை டாக்டர், என்னால் திறக்க முடியலை. இப்போது அந்த டாக்டர் அமைதியாக கேட்டார். ஆரியன், அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஆரியன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான். ஆமாம் டாக்டர், தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. ஆனால் அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் ஆரியன்? அழுக சத்தம். ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி. இப்போ அந்த வார்டில் இருந்த காற்றே கனமானது போல் இருந்தது. இப்போது அந்த டாக்டர் எந்த எமோஷ்னல் ரியாக்ஷனும் காமிக்கலை. அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல், அதை அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார். ஓகே, உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை டாக்டர், இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பயம் இருக்கா? இந்த வேலையை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் நினச்சி பயப்படுறீங்களா? இல்லை டாக்டர், இந்த வேலை எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஓகே ஆரியன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நம்ம நாளைக்கு அடுத்த செஷனை கண்டினியூ பண்ணலாம். இப்போது அந்த சைக்காலஜி டாக்டர் வெளியில் வந்தார். அப்பாவும் அம்மாவும் வெளியில் வந்தாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இது ஏதாவது சீரியஸான விஷயமா? இப்போ அந்த சைக்காலஜி டாக்டர் ஃபைலை மூடி வச்சுக்கிட்டு சொன்னார். அப்படிலாம் இல்லை, வேலை ப்ரெஷரு, சடனான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, உங்கள் பையன் தான் இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிசோசியேஷன் சிம்டம்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா பதட்டமாக கேட்டா. டாக்டர், ஆனால் அவன் வேறு மாதிரி பொண்ணு குரலில் பேசினானே. இப்போ அந்த சைக்காலஜி டாக்டர் கொஞ்சம் நேரம் யோசிச்சார். எக்ஸ்ட்ரீம் கேஸில் மைண்ட் டிஃப்ரெண்ட்டாக காப்பிங் மெக்கானிக்ஸத்தை க்ரியேட் பண்ணும். அந்த பதில் லாஜிக்காக இருந்தாலும் அம்மாவோட மனசு அந்த பதிலை ஏற்க மறுத்தது. இப்போ அந்த டாக்டர் தொடர்ந்து பேசினார். நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவுன்சிலிங் செஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் 2-3 நாள் அப்சர்வேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்பிக்கையூட்டும் விதத்தில், ஆறுதல் ஆதிக்கும் விதத்தில் அந்த சைக்காலஜி டாக்டர் பேசிட்டு போனது அப்பாவுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அந்த 2 டாக்டர்ஸும் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதும் அம்மா மெதுவாக அப்பா கிட்ட சொன்னா, ஏங்க எதுக்கும் நம்ம அந்த சாமியாரையும் ஒரு தடவை பார்த்துடலாமே. இப்போது அப்பா ஆரியனை பார்த்தாரு. பார்க்கலாம் சரியாயிரும், நீ சொன்ன மாதிரி சாமியாரையும் போய் பார்க்கலாம். அப்பா அமைதியாக சொன்னார்.
அம்மா எப்படா சாமியாரை பார்ப்போம் அப்படின்ற பரிதவிப்பில் இருந்தாங்க. மனநல மருத்துவர் ட்ரீட்மெண்ட் தொடங்கின பின்னாடி ஆரியன் கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. முதல்ல நல்ல தூக்கம், அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா டீப்பாக தூங்க ஆரம்பிச்சிருந்தான். காலையில் எழுந்தப்போ தலை கனமாக இல்லை, கண்ணில் அந்த வெறுமையும் குறைஞ்சிருந்தது. டாக்டர்ஸ் இப்போ அதை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னு சொன்னாங்க. மெடிசன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகுது, அப்சர்வேஷன் நல்லா இருக்குது, ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த வார்த்தைகள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. அந்த 4-5 நாட்களில் அம்மாவோட உலகம் முழுக்க சாமி மயமாக மாறிப்போச்சு. கையில் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற நோட்டு, காலையில் கோவில், சாயந்தரம் கோவில், நைட்டு ஹாஸ்பிட்டலில் கூட இரவு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தூங்கினாங்க. ஆரியனோட தூங்குற முகத்தை பார்த்துக்கிட்டே அம்மா மெதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பா, என் பையனை காப்பாற்றுங்க சாமி, என் பையனை காப்பாற்றுங்க சாமி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. அம்மா ஒரு நாள் அப்பா கிட்டே கேட்டுட்டா, எங்கே அந்த சாமியாரை போய் பார்க்கலாமா? இப்போ அந்த சாமியாரோட அட்ரஸை அப்பா எப்படியோ வாங்கி வச்சுருந்தாரு. அங்கே கால் பண்ணி கேட்டப்ப சாமியார் அந்த ஊரில் இல்லை, 2 வாரத்துக்கு பின்னாடி தான் வருவார் அப்படின்னு சொன்னதுனால அந்த செய்தியை அம்மாவிடம் அப்பா சொல்ல அந்த செய்தி அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் அளித்ததாக இருந்தது. உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து போய் சாமியாரை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2 வாரம் டிலே ஆகுது அப்படின்றது அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்தது. இந்த நாட்களில் ஆரியன் உண்மையிலேயே பெட்டராக தான் இருந்தான். அதனால தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தும் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டாக்டர் கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ஃபாலோஅப் கம்பல்சரியாக பண்ணணும், வேலைக்கெல்லாம் போகலாம், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வந்த முதல் 2 நாட்கள் ஆரியன் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தான். 3ஆவது நாள் அவன் தானாகவே சொன்னான், அப்பா நாளைக்கு சைட்டுக்கு போகிறேன்ப்பா. அம்மா உடனே பயந்தாங்க, ஏண்டா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே, இல்லை வேறு வேலை வேணால் பார்க்கலாமே. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த வேலையே நல்லா தான் இருக்குது, இந்த வேலை பண்ணால் தான் எனக்கு மைண்டு நல்லா இருக்கும்மா, ரிலாக்ஸாக இருக்கும். அவன் சொன்னதும் லாஜிக்காக இருந்தது. அவன் நார்மலாக பேசுகிறத பார்த்து அம்மாவும் சம்மதிச்சாங்க. அந்த சைட்டுக்கு திரும்பின முதல் நாள் எல்லாமே சீராக தான் இருந்தது. 3ஆவது நாள் ஆரியன் அமைதியாக தான் இருந்தான். சீனியர் இன்ஜினியர்ஸ் கூட இப்போ ஓகே தானே உங்களுக்கு உடம்புன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே தான், அவன் சொன்ன விதம் நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் அந்த நம்பிக்கை அந்த வாரத்தில் நீடிக்கலை. மதியம் சைட்டில் சடனாக ஒரு கத்தல், சார் சார் சார்னு. ஓடி போய் பார்த்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான காட்சி. சீனியர் சிவில் இன்ஜினியர், அதாவது ஆரியனோட சீனியர் சிவில் இன்ஜினியர் 7ஆவது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்து கிடந்தார். உடனே ஆம்புலன்ஸ், ஆனால் ஆல்ரெடி அவர் இறந்து போயிருந்தார். இப்போது சைட்டு முழுக்க உறைஞ்சி போயிட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட் கீழே விழுந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த நேரம் அந்த ஃப்ளோரில் வேறு யாருமே இல்லை. ஒரு என்ஜினியர் 3rd ஃப்ளோரில் இருந்தார், ஒருத்தர் 4th ஃப்ளோரில், மற்ற லேபர்ஸ்லாம் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சீனியர் இன்ஜினியர் மட்டும் 7ஆவது ஃப்ளோரில் தனியாக இருந்தார். போலீஸ் வந்தாங்க, இனிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. லாஸ்ட்டாக யார் அவரை பார்த்தது? இப்போ ஒரு சூப்பர்வைசர் சொன்னார், ஆரியன் சார் தான் அவரை தேடிட்டு இருந்தார். அந்த வார்த்தை இப்போ காற்று மாதிரி சைட்டு முழுக்க பரவுனது. போலீஸ் ஆரியனை கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் லாஸ்ட்டாக அவரை தேடிட்டு இருந்தீங்களாமே? ஆரியன் அமைதியாக பதில் சொன்னான், ஆமாம் சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது வேலையில், அதுக்காக தான் அவரை தேடிட்டு இருந்தேன். நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை சார், நான் என்னோடய ஒர்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்தது 5th ஃப்ளோரில், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் கேட்கலான்னு நினச்சேன் சார். அப்போது தான் இந்த மாதிரி நடந்துடுச்சு. இப்போ போலீஸ் கன்ஃபியூஷனாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு எந்த மோட்டிவ் இல்லை அப்படின்றது தெளிவான பின்னாடி போலீஸ் அந்த கேஸை ஆக்சிடெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த நாட்களில் அந்த சைட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சில வித்தியாசமான மர்மமான அமானுஷ்யமான விஷயங்கள் நடப்பது போல் தோன்றுனது. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இந்த இறந்து போன என்ஜினியர் தான் ஏதோ பேயாக வந்து பயமுறுத்துறாருன்னு நினச்சாங்க. அடுத்த சில நாட்கள் ஆரியனோட வாழ்க்கையை வெளிப்படையாக பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் போனது. காலையில் வேலை, மாலை வீடு, நைட்டு சாப்பாடு, மருத்துவர் கொடுத்த மருந்துகளை அவன் ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு இருந்தான். தூக்கம் முன்னாடி விட இப்போ சீராக இருந்தது. அவன்கிட்ட இருந்த அந்த ஆன்சைட்டி பிரச்சனையும் குறைஞ்சிருந்தது. ஒரு நாள் மாலை ஆரியனோட அப்பா மொபைலில் பேசிகிட்டு இருந்தார் டாக்டர்கிட்ட. டாக்டர் கேட்டார், இப்போ ஆரியன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் டாக்டர், மருந்தெல்லாம் சரியாக எடுத்துக்கிறான்ல, எல்லாத்தையுமே மறக்காமல் நாங்கள் கொடுத்துட்றோம் டாக்டர். நல்லது, இப்போ அவனோட பிஹேவியரெல்லாம் ஸ்டேபிளாக தானே இருக்குது? ஆமாம் டாக்டர், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் முடிந்ததும் அப்பா நிம்மதியாக அமுச்சு விட்டார். அந்த சமயத்தில் அம்மா எப்போதும் போல் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதுக்கு தான் அதிக நேரம் செலவிட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுக்குள்ளே இன்னும் ஒரு பயம் இருக்க தான் செஞ்சது. அந்த நாள் ஒரு 7 மணி, ஆரியனுக்கு அன்றைக்கி விடுமுறை. அப்பா கிட்டே சொன்னான், அப்பா, என்னோடய ஃப்ரெண்டோட நான் அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வெளில போகலான் இருக்கேன்ப்பா. எங்கடா போகிறேன்? என்னை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்டுப்பா வெளியில் கூப்பிட்டான். ஏண்டா மணி இப்போவே 7 ஆகுது, எப்படா திரும்பி வருவேன்? லேட் ஆயிருமே. இல்லைப்பா, இந்த டைம் தான்ப்பா எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், வந்துடுவேன்ப்பா, ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்துடுவேன். அந்த பதில் முழுக்க இயல்பாக இருந்தது. அவன் இப்போ பைக்கை எடுத்துக்கிட்டு நகரத்தோட வேறொரு பகுதியை நோக்கி போனான். அந்த இடம் ஹை கிளாஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா.
பெரிய கேட்டுகள், செக்யூரிட்டி லைட்கள், அமைதியான இடம். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி அவன் வண்டியை நிறுத்தினான். அவனுக்கே தெரியாமல் அந்த பில்டிங்கையே பார்த்துட்டு நின்னான். அப்போ தான் ஒரு கார் கேட்டிலேருந்து வெளியில் வந்தது. அந்த கார்லேருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். வெள்ளை சட்டை, கான்ஃபிடென்ட்டான வாக்கு. அவர் தான் அந்த பகுதியில் பெயர் பெற்ற ஒரு பெரிய தொழிலதிபர். ஆரியன் அவரை அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்ல. அவருக்கும் ஆரியன் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த மனிதர் ஆரியனை பார்த்ததை ஒரு நொடி நின்னார். என்னப்பா அது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது பார்க்க வந்திருக்கே என்ன? ஆரியன் இப்போ திடுக்கிட்டு பதில் சொன்னான். நம்ம ஏன் இங்கே வந்து நின்று இருக்கோம் அவனுக்கே தெரியல. டக்குன்னு சொன்னான், இல்லை சார், பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வரேன்னு சொன்னான். இப்போ அந்த மனிதர் சின்னதாக சிரித்தார். அந்த மனிதர் இவனை ஒரு சந்தேகமான பார்வை பார்த்தாரு. அந்த சிரிப்பு ஒரு சந்தேகத்தோட ஒரு அர்த்தமில்லாத சிரிப்பாக இருந்தது. அவ்வளவுதான். இப்போ அந்த ஆள் திரும்ப காருக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துக்கிட்டாரு. கார் மெதுவாக நகர்ந்து போனது. ஆரியன் இன்னும் அங்கே தான் ஒரு சில நிமிடம் நின்னான். அவனுக்கு ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னே புரியலை. அதுக்கப்புறம் ஒரு 11 மணியை போல் தான் வீட்டுக்கு திரும்பினான். அந்த இரவு அவனுக்கு எந்த கனமும் வரல. ஆனால் அவனோட தூக்கத்துக்குள்ளே ஒரு மெதுவான மூச்சு சத்தம் கேட்டது. அடுத்த நாள் காலையில் டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருந்தது. நேற்று இரவு பிரபல தொழிலதிபர் தன் வீட்டின் மர்மமான முறையில் இறந்துள்ளதாக தகவல். ஸ்க்ரீனில் இப்போ அந்த ஆளோட படம். ஆரியன் உறைந்து போனான். அவன் நேற்று பார்த்தா அதே மனிதர், நேற்று இவன் பேசினா அதே ஆள். நியூஸ் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இது இயற்கையான மரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆரியனோட நெஞ்சு இறுகி போனது. அவன் எதுவுமே பேசலை. ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. நான் ஏன் நேற்று அங்கே போனேன்? அவரை ஏன் பார்த்தேன்? அந்த ஆளு ஏன் இப்போ இறந்துருக்காரு? அந்த நிமிஷம் அவனோட காதில் ஒரு குரல் மட்டும் ஒலித்தது. இதுதான் ஆரம்பம். அந்த 2வது செய்திக்கு பின்னாடி ஆரியன் முதன்முறையாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டான். இனிமேல் நம்ம வெளியில் போகக்கூடாது, வேலைக்கு மட்டும் போகணும், வீட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. அந்த நாள் காலையை அவன் அதை அம்மாக்கிட்டேயும் சொல்லலை, அப்பா கிட்டேயும் சொல்ல. அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். காலையில் வேலைக்கு கிளம்புறப்ப அவனோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. இன்றைக்கி ஆஃபீஸ் வேன் இல்லை அப்படின்னு. அதனால் பஸ்ஸில் போனான். ரூட்டு ஃபெமிலியர் தான், முகங்கள் ஃபெமிலியர் கிடையாது. எதுவும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு உணர்ந்தான். இப்படி இருந்தால் சரி, எல்லாம் பொதுமக்களாக இருக்காங்க. சைட்டில் அந்த நாள் அமைதியாக தான் இருந்தது. ரொட்டீன் செக்கிங், மெஷர்மெண்ட், டிராயிங் டிஸ்கஷன். அவனோட வேலை எப்பவும் போல தான் போனது. ஆனால் அவனுக்குள்ளே மட்டும் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. லஞ்ச் பிரேக்கில் இப்போ கூட வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னார், ஈவினிங் படத்துக்கு போகலாமா? ஆரியன் உடனே மறுத்தான். இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். அவனோட குரலில் ஒரு அர்ஜென்சி இருந்தது. மாலை நேரம் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தப்போ அவனோட மொபைல் இப்போ வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். ஒரு நிமிஷம் எடுக்கலை. திரும்ப காலை எடுத்தான். இந்த முறை எடுத்தான். ஹலோ. லைனில் சில நொடி அமைதி. அதுக்கப்புறம் ஒரு மெதுவான பெண் குரல். நீ இப்போ எங்கே இருக்க? ஆரியனோட உடம்பு உறைஞ்சு போனது. யார் நீ? அதுக்கப்புறம் கால் கட் ஆகிடுச்சு. அவன் மொபைலை பார்த்துக்கிட்டே நின்னான். இது யார்? இது கோயின்சிடென்ஸா? பஸ் வந்தது. அவன் உடனே ஏறினான். வீட்டுக்கு வந்ததும் நேராக அவன் ரூம்குள்ளே போயிட்டான். கதவை சாத்திக்கிட்டான். லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டான். பெட்டுக்குள்ளே உட்காந்து தலையை கைகளுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டான். நான் வெளியில் போகவே இல்லை, நான் யாரையும் சந்திக்கக்கூடாது, இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. அவன் மனசு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டது. ஆனால் இரவு டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருந்தது. ஆரியன் அதை பார்க்கல. அவனுக்கு அதை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை. அப்பா இப்போ சேனலில் அந்த நியூஸை பார்த்துட்டு இருந்தார். இன்று மாலை நகரின் முக்கிய பேருந்து நிலையம் அருகே ஒரு நபர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல். ஆரியனோட மூச்சு நின்னது. அந்த பேருந்து நிலையம் அவன் நின்ன பேருந்து நிலையம்தான். அம்மா இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே சொன்னா, என்னங்க இது, பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்கெல்லாமா அப்படி செத்து போவாங்க திடீர்னு விழுந்து? ஆரியன் எழுந்து டிவியை பார்த்தான். ஸ்க்ரீனில் மக்கள் கூட்டம், போலீஸ் ஸ்டாப் ஒட்டி இருந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது. அவன் நின்றுட்டு இருந்த அதே பஸ் ஸ்டாப் தான், அதே இடம், அவன் உட்காந்துட்டு இருந்த அதே பெஞ்சு. ஆரியன் மெதுவாக பின்வாங்கி இப்போ அவனோட ரூம்குள்ளே கட்டிலில் உட்காந்தான். என்னாச்சு? ஏன் நான் போகிற இடத்துலலாம் பிரச்சனை நடக்குது? அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் விழுந்தன. ஒரு நிமிஷம் அவன் காதில் அந்த குரல் மெதுவாக சொன்னது, நீ கண்டிப்பாக போகணும் ஆரியன், உன்னை நான் போக வைப்பேன். ஆரியன் இப்போ கண்ணை மூடிக்கிட்டான். முதல் முறையாக அவன் உணர்ந்தான், இது வெளியில் நடக்கிறதில்ல, அவனை சுற்றி ஏதோ நடக்குது. ஆரியன் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. இதை எப்படி விளக்குறதுன்னு அவனுக்கு யோசனையாக இருந்தது. அவன் செய்த ஒரே விஷயம் தன்னை சுற்றிய எல்லாத்தையும் முதல்ல விளக்கிக்கிட்டது. அடுத்த நாள் காலை அவன் வேலைக்கு போகலை. அப்பா கேட்டார், என்னடா இன்றைக்கி லீவு போட்டேன்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. அந்த பதில் பொய் இல்லை, ஆனால் முழு உண்மையும் இல்லை. அவன் இப்போ தன்னோட ரூம்குள்ளே போய் கதவை உள்ளேருந்து பூட்டிக்கிட்டான். மொபைல் அமைதியாக இருந்தது. கர்டைன் மூடி இருந்தது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தது. அவனோட உலகம் அந்த 4 சுவர்களுக்குள்ளே அடங்கி போனது. மதியம் அம்மா வந்து கதவை தட்டினாங்க. டே ஆரியா, சாப்பிட வாடா. இல்லைம்மா, எனக்கு பசிக்கலம்மா. அம்மா ஒரு நிமிஷம் கதவை பார்த்துக்கிட்டே இருந்தா. டேய், ஓகே தானே உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தூக்கம் வருது. அம்மா இப்போ யோசனை பண்ணபடியே அந்த இடத்துல இருந்து மெதுவாக போனான். அந்த ரூம்குள்ளே ஆரியன் பெட்டில் உட்காந்து தன்னோட கைகளையே பார்த்துட்டு இருந்தான். இந்த கைகள் தான்
ஆனால் இது என்னோடய கை மாதிரியே தெரியலையே, நான் யாரையும் எதுவும் பண்ணலையே, நான் யாரையும் எதுவும் செய்யலையே, அப்படின்னா என்னை சுற்றி ஏன் இந்த விஷயம் நடக்குது? அவன் தலையை பிடிச்சிக்கிட்டான். மாலை நேரம் வீட்டுக்குள்ளே சத்தங்கள் இருந்தாலும் அவனோட அறைக்குள்ளே முழு அமைதி. ஃபேன் சத்தம், கிளாக்கோட சத்தம், டிக் டிக் சத்தம், அவன் நரம்புகளை நெருக்கிற மாதிரி அந்த சத்தம் இருந்தது. அவன் எழுந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்னான். அதே முகம், ஆனால் அதே கண்கள் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப சோர்வாக இருந்தது. அவன் அவனையே பார்த்துட்டு இருந்தான். ஏன் நான் இப்படி இருக்கேன்? அந்த கண்ணாடி பதில் சொல்லுமா என்ன? ஆனால் அவனோட காதில் இப்போ மெதுவான மூச்சு சத்தம் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான், எதுவும் இல்லை. இரவு நேரம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரியன் மட்டும் விழித்திருந்தான். அவனோட அறை கதவு உள்ளே இருந்து பூட்டியிருந்தது. அவன் பெட்டில் படுத்துக்கிட்டான். கண்ணை மூட முயற்சி பண்ணால் முடியலை. அப்போதான் டக்கு டக்குன்னு ஒரு சத்தம். அவனோட ரூம்குள்ளே அந்த சின்ன சத்தம். அவனோட உடம்பு இறுகுனது. யாரு? மெதுவாக கேட்டான். பதில் இல்லை. இப்போ அவன் மொபைல் எடுத்து டைம் பார்த்தான். 2:17. அவன் தண்ணி குடிக்க நினச்சி பெட்டில் இருந்து எழுந்தான். இப்போதான் அதை கவனிச்சான். அவனோட அறை கதவு திறந்திருந்தது. இப்போ அவனோட நெஞ்சு துடித்தது. இப்போ தானே லாக் பண்ணோம். இப்போது அவனோட கதவு ஹேண்டில் பிடிச்சான். ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஹாலுக்குள்ளே எட்டி பார்த்தான். இருட்டாக இருந்தது. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ரூமில். அவன் மெதுவாக கதவை திரும்ப மூடினான். லாக் பண்ணான். திரும்ப பெட்டுக்கு வந்தான். அவனோட மூச்சு ரொம்ப வேகமாக இருந்தது. பிளாங்கெட்டை இழுத்து போத்திக்கிட்டான். அப்போது அவனோட காதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை மிக மெதுவாக கேட்டது. ஆரியா, நீங்கள் தனியாக இல்லை. அவன் கண்ணை திறந்தான். ரூமே அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த உணர்வு யாரோ அவனுடன் அந்த அறையில் இருந்த மாதிரி இருந்தது. ஆரியன் இப்போ தன்னையே கட்டுப்படுத்திக்கிட்டான். இல்லை, இது ஏதோ என்னோட ஹாலுசினேஷன், இது ஏதோ தப்பு, அவன் தன்னுக்கிட்டே தானே சொல்லிக்கிட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உண்மை மெதுவாக வெளிப்பட ஆரம்பிச்சிருந்தது. அந்த இரவு ஆரியன் சரியாக தூங்கவே இல்லை. கண்கள் மூடியிருந்தாலும் மூளை விழித்துக்கிட்டே இருந்தது. அறைக்குள்ளே ஃபேன் சத்தம், வெளியில் எங்கோ நாய் குறைக்கிற சத்தம். அவனுக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் பயம்தான். ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது. திரும்ப பிளாங்கெட்டை மெதுவாக கீழே இழுத்து ரூமை பார்த்தான். இப்போ எதுவுமே இல்லை. இல்லை, இது எல்லாமே நம்மளோட தேவையில்லாத இமேஜினேஷன் தான். திரும்ப அவனுக்குள்ளே சமாதானப்படுத்திக்கிட்டான். மொபைல் எடுத்து பார்த்தா மணி 3 மணி. அந்த நிமிஷம்தான் அந்த குரல் கேட்டது. நீ பயப்படலை ஆரியா? ஆரியனோட உடம்பு முழுக்க உறைஞ்சு போனது. அவன் மெதுவாக எந்திரிச்சு உட்காந்தான். யார் நீ? யார் நீ? அவனோட குரல் நடுங்கினது. ரூமில் எந்த ஷேடோவும் இல்லை. கர்டைன் அசையலை. ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தது. நீ இது வரைக்கும் யாரையும் நேராக கேள்வி கேட்டதில்லையே ஆரியன். அந்த குரல் அதே பெண் குரல், ஆனால் சத்தம் அதிகமாக இருந்தது. கோபமோ சோகமோ இல்லை, ஒரு தீர்மானம் மட்டும் இருந்தது. ஆரியன் பெட்டில் இருந்து கீழே இறங்கினான். நீ யாரு? நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? இப்போ அந்த குரல் சிரிக்கலை, கத்தலை. நான் உன் கூட பேச தான் வந்திருக்கேன் ஆரியன். ஆரியன் தலையை பிடிச்சிக்கிட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ என் கூட வர்றியா? அதனால தான் மரணம் நடக்குதா? ஒரு அமைதி. அந்த அமைதி தான் அவனை இன்னும் அதிகமாக பயமுறுத்தினது. அதுக்கப்புறம் அந்த குரல் திரும்ப கேட்டது. ஆரியன், அதுக்கான காரணம் நீ இல்லை. ஆரியன் இப்போ திடீரென நிம்மதியாக மூச்சு விட்டான். அப்போது நீ தான் காரணமா? உன்னோட உடம்பு, நான் வர முடியாத இடத்துக்கு கூட உன்னோட உடம்புனால என்னால் போக முடியும். ஆரியன் இப்போ மெதுவாக பயந்து போய் பெட்டில் உட்காந்தான். நீ ஏன் என்னை யூஸ் பண்ணிக்கிற? இறந்து போனவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. இப்போ அந்த குரல் கொஞ்சம் மாறினது. எனக்கும் உன்னோட எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஏன் என்னை செலக்ட் பண்ண? ஒரு நீண்ட மூச்சு. ஏன்னா நீ எனக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்ட. நான் தான் அந்த பொருளை திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னனே. இல்லை, நீ எடுத்தீல. அது எனக்கான உதவி மாதிரி இருந்தது. ஆரியன் கண்களில் கண்ணீர் வந்தது. என்னை வச்சு நீ என்ன பண்ணுற? அந்த குரல் முதன்முறையாக இப்போ மிக பக்கத்தில் கேட்டது. நீ செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு ஆரியன். நான் சொல்கிறத கேளு, எதிர்க்காத, தப்பிக்க முயற்சி பண்ணாத. அப்போது இந்த மரணங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்திலே முடிவுக்கு வந்துடும். இப்போ அவன் திரும்பி பார்த்தான். அந்த அறை அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் காதுக்கு கடைசியாக கேட்ட வார்த்தை, இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அந்த நிமிஷமே இப்போ ஃபேன் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த அறை திரும்ப சாதாரணமாக மாறினது. ஆரியன் பெட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தான். இப்போ அவன் ரொம்ப பயந்து நடுங்கினான். முதன்முறையாக புரிஞ்சுக்கிட்டான், இது என்னை பயன்படுத்தி அந்த பேய் செய்கிற ஒரு விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அந்த இரவுக்கு பின்னாடி ஆரியன் காலையில் எழுந்தான். ஆனால் முன்ன மாதிரி இல்லை. அம்மா தான் முதல்ல அவனை கவனிச்சா. அவனோட கண்கள், அம்மா கிச்சன்லேருந்து திரும்பி பார்த்தப்போ ஆரியன் ஹாலில் நின்றுட்டு இருந்தான். எதையோ பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். அவனோட பார்வை வெறித்தபடி இருந்தது. ஆரியா, காஃபி போட்டிருக்கண்டா. அவன் பதில் சொல்லவே இல்லை. இப்போ ஆரியனோட அம்மா பக்கத்தில் வந்து அவனோட தோலை தொட்டா. டே ஆரியா. ஆரியன் திடுக்கிட்டு திரும்பினான். என்னம்மா? அந்த குரல் ஆரியனோட குரல் தான். ஆனால் அதில் ஒரு தூரம் இருந்தது. அம்மா கவனிச்சாங்க. அவன் நெத்தியில் வியர்வை இல்லை, ஆனால் முகம் குளிர்ந்த மாதிரி இருந்தது. அம்மா அடுத்து கவனித்தது அவனோட கையை.
ஆரியன் இப்போ காஃபி கப்பை எடுத்தப்ப அவனோடது வலது கை லேசாக நடுங்கினது. என்னடா ஆரியா, என்னடா ஆச்சு? உடம்பு கையெல்லாம் ஏன்டா அப்படி நடுங்குது? ஒன்றும் இல்லைம்மா. அவன் சொன்னபடியே அந்த நடுக்கம் நின்றது. அதுதான் அம்மாவை இன்னும் பயமுறுத்தினது. அவன் ஷர்ட்டு மாட்டுறப்ப இப்போ அக்கா தான் தவறுதலாக பார்த்தா. அவன் கழுத்து பக்கத்தில் காலருக்கு கீழே கருப்பு நிற தடங்கள், விரல் தடம் மாதிரி. அக்கா பயந்து போயிட்டா. ஆரியா, என்னடா அது? ஆரியன் இப்போ கண்ணாடியில் பார்த்தான். அதில் சில தடங்கள். அவன் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. என்னன்னு தெரில. அவன் பதில் அவனுக்கு புதுசாக இருந்தது. அது பயத்தை கொடுத்தது. இரவு. எல்லாரும் இரவு உணவு சாப்பிட்றப்ப அம்மா ஆரியனை கவனிச்சா. அவன் சாப்பிட்ற விதம் மெதுவாக இல்லை, வேகமாகவும் இல்லை, ஒழுங்கில்லாமல் இருந்தது. இப்போ அவனோட கண்கள் தட்டில் இல்லை. அவன் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. டேய் ஆரியா, என்னடா ஆச்சு? என்னடா இப்படி சாப்பிட்ற? எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஆரியன் தலையை தூக்குனான். ஒன்றும் இல்லைம்மா. அந்த வார்த்தைகள் அவனுடையது இல்லை அப்படின்னு அம்மாவுக்கு தோணுச்சு. திரும்ப அப்பா வந்தார். ஆரியனை பார்த்தபடி நின்னார். என்னடா ரொம்ப டயர்டாக இருக்க? ஆரியன் சிரிக்க முயற்சி பண்ணான். ஒன்றும் இல்லைப்பா, தூக்கம் சரியாக வரல. இந்த வார்த்தையை கேட்டதும் அம்மா திரும்ப பக்கத்தில் வந்தா. ஆரியா, நீ பயப்படுறியாடா? அந்த நிமிஷம் ஆரியனோட கண்கள் லேசாக செவந்திருந்தது. அக்கா அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தா. அப்பா எதுவும் பேசலை. அப்பாவுக்கு புரிஞ்சுக்கிட்டது. திரும்ப இவனோட மனநிலையில் மாற்றம் வருதுன்னு. இதுக்கு மத்தியில் ஆரியன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவனோட அமைதி தான் எல்லாரையும் இன்னும் அதிகமாக பயமுறுத்தினது. அந்த இரவு அவன் சாப்பிட்ட பின்னாடி அவனோட அறைக்குள்ளே போய் கதவை லாக் போட்டுக்கிட்டான். அந்த இரவு முழுக்க வீட்டில் யாருக்கும் தூக்கம் வரல. அம்மா இடையில போய் ஆரியனோட ரூமில் போய் கதவை தட்ட. ஆரியன் திறந்தான். ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்ப போய் படுத்துக்கிட்டான். அம்மா அவன் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. ஆரியனோட கண்கள் மூடி இருந்தது. ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கானா இல்லை விழித்திருக்காதானா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலை. அவனோட மூச்சு ரொம்ப மெதுவாக ஆழமாக இருந்தது. அந்த அமைதி தான் அம்மாவோட நெஞ்சை இன்னும் அதிகமாக பதற வச்சது. இப்போது அம்மாவும் அப்பாவும் ஹாலில் உட்காந்து அமைதியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவர்கள் பேசுகிறது வார்த்தைகளாக இல்லை, அது உடஞ்ச மனசு. எங்க நம்ம இப்படியே விட்டால் திரும்ப நம்ம பையனுக்கு பழையபடி பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க. சொல்கிறப்ப அம்மாவோட குரல் இன்னும் அழுகையை அதிகமாக்குனது. எங்க எனக்கு தெரியலங்க, திரும்ப அவனுக்கு ஏதோ நடக்குதுங்க. அம்மாவோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. இங்கே பாரு, நாளைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். அம்மா சொன்னான். இங்கே வந்துருவானாங்க? அவன் சொன்னால் ஒத்துக்க மாட்டான், ஏதாவது கேள்வி கேட்பான். நம்ம அங்கே அழைச்சிட்டு போயிடலாம். அம்மா கண்ணை மூடிக்கிட்டா. அவன் மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை. என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி. அடுத்த நாள் காலை வீடு வெளிப்படையாகவே வழக்கம் போல் இருந்தது. ஆரின்னு எழுந்தான், குளிச்சான். எதுவும் விசேஷமாக இல்லை. அப்பா இப்போ மெதுவாக சொன்னார். ஆரியா, இன்றைக்கி ஆஃபீஸில் லீவு சொல்லிடுறேன்டா. ஏன்பா? அம்மா சைடில், அதான் உங்கள் அத்தை வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குடா. நம்ம போகலை அப்படின்னா அவங்க ரொம்ப கோச்சிப்பாங்கடா. உங்கள் தாய்மாமா ஒய்ஃபு தான், அவங்க வீட்டில் தான். ஆரியனோட முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்கப்பா? அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வச்சுருக்காங்கடா. இந்த பக்கம்தான் ஒரு வில்லேஜ். நம்ம எல்லோரும் போகணும். அப்பா, நீங்களாம் போயிட்டு வாங்கலாம்ப்பா, நான் வேலைக்கு போகிறேன். இல்லை ஆரியா, நீ வரணும். ஏன்னா கோச்சிப்பாங்க உங்கள் மாமா அத்தைலாம். அதுவும் மாப்பிள்ளை வீட்டில் நம்மளை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக போகணுண்டா. சரிப்பா, நான் ஆஃபீஸில் கால் பண்ணி சொல்லிடுறேன். அவன் ஒத்துக்கிட்டதே இப்போ 2 பேருக்கும் பெரிய நிம்மதியை வரவழைச்சது. இப்போ அவங்க பிளான் பண்ணபடி அந்த கார் மெதுவாக நகரத்துலேருந்து வெளியில் போனது. ரோடில் டிராஃபிக் குறைஞ்சது. சத்தங்கள் மெதுவாக மங்கினது. அம்மா வழக்கம் போல் சாமி பேர்களை மனசில் மெதுவாக சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆரியன் இப்போ விண்டோ வழியாக வெளியில் பார்த்துட்டு இருந்தான். மாப்பிள்ளை என்னப்பா பண்ணுறாரு? இப்போ அப்பா பதில் சொல்ல தயங்கினார். அக்கா தான் சொன்னான். மாப்பிள்ளை ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாராண்டா. ஓ, சரி சரி. இப்போது கார் நின்ன இடம் ஒரு வீடு இல்லை. இப்போ அதை பார்த்துக்கிட்டே ஆரியன் கீழே இறங்கினா. மரங்கள் மேலே கிளைகள் தொங்கிட்டு இருந்தது. அந்த இடம் ஒரு கோவில் போல் இருந்தது. அம்மா, இது கோவில் தானே? ஆரியன் சுற்றி பார்த்தான். அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து தானாகவே வந்தது. இப்போ அம்மா கொஞ்சம் பயந்தா. ஆமாடா ஆரியா, கோவில் தான், போயிட்டு போகலாம். இல்லைம்மா, வேண்டாம். அந்த இல்லை இப்போ மெதுவாக இல்லை, அது உறுதியாக இருந்தது. அப்பா திடுக்கிட்டாரு. என்னடா சொல்கிற? ஆரியன் கோவில் வாசலை பார்த்தான். அவனோட நெஞ்சு வேகமாக உயர்ந்து தாழ்ந்தது. இல்லை, நான் உள்ளே வரமாட்டேன். அக்கா அவனை பார்த்தா. ஆரியா, உள்ளே வந்துட்டு போகலாண்டா. அவன் திரும்பி பார்த்தான் அக்காவை. அந்த பார்வை அவளை உரைய வச்சது. நான் தான் சொல்கிறேன்ல, உள்ளே வரமாட்டேன். அந்த நேரம்தான் கோவிலுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்டது. மெதுவாக ஆனால் கனமாக கேட்டது. அவன் வரமாட்டான் கோவிலுக்குள்ளே. அப்பா, அம்மா, அக்கா 3 பேரும் திடுக்கிட்டு பார்த்தாங்க. அந்த குரல் வெளியில் வந்தது. ஒரு வயது முதிர்ந்த சாமியார்கிட்ட இருந்து. அவர் கோவில் மண்டபத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் 3 பேர். அவர்கள் தான் அவரோட அசிஸ்டன்ட் போல்.
ஏன் சாமி என் பையன் வரமாட்டான்? அம்மா கண்ணீர் கலந்த குரல்ல கேட்டாங்க. சாமியார் ஆரியனை நேராக பார்த்தாரு. உள்ளே வந்தால் அவனோட கட்டுப்பாட்டை இழக்கணும்ல. ஆரியன் தலையாட்டினான். நான் உள்ளே வரமாட்டேன். அவனோட குரல் இப்போ நடுங்க ஆரம்பிச்சது. எனக்கு இங்கே மூச்சு முட்டுது. அப்பா அவனோட தோலை பிடிச்சாரு. ஆர்யா வாடா, ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஆரியன் இப்போ திடீர்னு அப்பாவோட கையை தள்ளி விட்டான். அவன் இல்லை அப்படின்னு அந்த நிமிஷமே தெரிஞ்சு போச்சு. யாரும் தொடாதீங்க. அவனோட குரல் இன்னும் ஆழமாக மாறிப்போச்சு. அம்மா வேற கண்ணீரை விட்டு அலற ஆரம்பிச்சிருந்தா. சாமி, என்னது இது சாமி? சாமியார் மெதுவாக சொன்னார். இப்போதான் அது முழுசாக விழிச்சிருக்கு. ஆரியன் பின்வாங்கினா. கோவில் வாசலுக்கு முதுகு காட்டி நின்னான். இல்லை, நான் உள்ளே போக மாட்டேன். அவனோட குரல் இப்போ 2 சத்தமாக இருந்தது. ஒன்று அவனோடது, இன்னொரு பொண்ணோடது. இப்போ அந்த 3 பேரும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாங்க. சாமியார் அவங்கள நோக்கி சொன்னார். உடனே போய் பிடிச்சிட்டு வாங்க, இல்லைனா இன்னும் நிலைமை மோசமாயிரும். அடுத்த நிமிஷம் அந்த 3 பேரும் போய் ஆரியனை பிடிச்சாங்க. விடுங்க விடுங்க, ஆரியன் கத்துனா. அவனோட உடம்பு வில்லு போல் நடுங்க ஆரம்பிச்சிருந்தது. அவனோட கால்கள் தரையில் இழுக்கப்பட்டது. அம்மா அலர்னாங்க, ஆரியா அப்படின்னு. அம்மாவோட பரிதவிப்பு அவனோட மகனை பற்றினதாக இருந்தது. உள்ளே கொண்டு வாங்க, சாமியார் சொன்னார். கோவில் உள்ள கால் வைத்த உடனே ஆரியன் இன்னும் அலர்னா. அவனோட முழங்கால்கள் தானாகவே தரையில் மடங்குச்சு. அவனோட தலை பின்பக்கம் வளைஞ்சது. அம்மா ஓடி வந்தா. சாமி, என் பையனை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமியார் கத்துனாரு. நெருங்காதீங்க அவனை. ஆரியன் கண்ணை திறந்தான். அந்த கண்கள் ஆரியனோடது இல்லை, அது கூர்மையாக இருந்தது. வெறுமையாக இல்லை, கோபம் இல்லை, ரொம்ப குரூரமாக இருந்தது. அவனோட வாயிலிருந்து ஒரு சிரிப்பு வந்தது. அது அவனோட சிரிப்பு இல்லை, பெண்ணோட சிரிப்பு. ரொம்ப குரூரமான சிரிப்பு. இப்போ என்னை அடைச்சி வைக்க போகிறீங்களா? அம்மா உறைஞ்சு போனா. சாமி, அவள் ஏதோ சொல்கிறா. சாமியார் தலையை தாழ்த்தினாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆரியன் இப்போ மெதுவாக தலையை திருப்பினா. அவனோட வாயிலிருந்து இப்போ வார்த்தைகள் வந்தது. இந்த உடம்பு இப்போ என்னோடது. அக்கா இதை பார்த்து மயங்கி விழுந்தா. அப்பா தலையை பிடிச்சிக்கிட்டாரு. ஐயோ சாமி, என் பையனை ஏதாவது பண்ணுங்க. இப்போ அந்த குரல் சிரிச்சுது. உங்கள் பையன் இங்கே தான் இருக்கான். ஆரியன் இப்போ தன்னோட நெஞ்சை தானே தட்டிக்கிட்டான். இங்கே இருக்கான்னா உள்ளே இருக்கான். சாமியார் முதல் முறையாக உறுதியாக சொன்னார். சந்தேகம் இல்லை, இந்த ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கோவில் மணி அதே நேரம் தானாகவே ஒலித்தது. ஆரியன் தலையை உயர்த்தினா. அவனோட வாயிலிருந்து கடைசி வார்த்தை வந்தது. இப்போதான் நீங்கள் எல்லாம் என்னோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. கோவில் மண்டபத்துக்குள்ளே மந்திரங்கள் தொடங்கினதோ ஆரியனோட உடம்பு மீண்டும் நடுங்க ஆரம்பிச்சிருந்தது. அது மெதுவாக இல்லை, அது உள்ளிருந்து தள்ளுற மாதிரி. சாமியார் தரையில் உட்காந்து மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அம்மா, அப்பா, அக்கா 3 பேரும் ஒரு மூலையில் பயம் கலந்த பிரார்த்தனையில் நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்த நிமிஷமே ஆரியன் திடீர்னு தலையை உயர்த்தினான். அவனோட கண்கள் திறந்திருந்தது. அந்த பார்வை முழுக்க கோவிலையே ஒரு நொடி உரைய வச்சது. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அவனோட குரல் ஆரியனோடது இல்லை, ஆனால் அது ரொம்ப கனமாக ஆழமாக இருந்தது. சாமியார் இப்போ மந்திரத்தை நிறுத்தினார். பேச விடுறேன், உன்னை பேச விடுறேன். ஆதியன் மெதுவாக சிரிச்சா. ஓ, எனக்கே பேசுகிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? சாமியார் உறுதியாக கேட்டார். என்ன விஷயம் நீ சொல்லணும்? அவன் தலையை சாய்ச்சான். இந்த ஆரியன் தான் என்னோட பொருளை எடுத்துக்கிட்டான். அதனால தான் நான் இவனை பிடித்தேன். உன்னோட பொருள் என்ன எடுத்துக்கிட்டான்? என்னோட சாவி, எனக்கு சொந்தமான சாவி. அந்த சாவியை கொடுத்தா நீ திரும்பி போயிடுவியா? இல்லை, அதுக்கான காலம் கடந்து போயிடுச்சு. ஆரியன் சிரித்தான். சாமியார் இப்போ அம்மா கிட்டே கேட்டார். அந்த சாவி எங்கே? அம்மா பயத்தோட தன்னோட சேலையில் முடிந்து வைத்திருந்த அந்த சாவியை எடுத்து அழுதுகிட்டே கொடுத்தாங்க. இதை தான் சாமி, அவன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில. இது வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. சாமியார் இப்போ அந்த சாவியை வாங்கினார். மந்திரங்கள் ஜபிச்சார். ஒரு ஜாடியில் போட்டு அதை மூடினார். இனிமேல் இந்த சாவியை இங்கே வைக்கக்கூடாது. இதை புதுச்சேரியில் இருக்கிற மந்திராலயத்தில் தான் புதைக்கணும். இப்போ அக்கா பயந்த குரலில் கேட்டா. புதைச்சோன்னா என் தம்பியை விட்டு அந்த பேய் போயிடுமா? போயிடும். திரும்ப அந்த பேய்க்கு சொந்தமான பொருளை யார் எடுக்காதபடி இருந்தோம் அப்படின்னா அந்த பேய் யார்கிட்டையும் வராது. திரும்ப அதுக்கு சொந்தமான பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பேய் திரும்ப வந்துடும். இப்போதைக்கு அந்த சாவியை நம்ம புதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேய் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட பலம்லாம் அடங்கி போயிடும். மந்திராலயத்தில் அதோட பலம் எதுவுமே எடுப்படாது. சாமியார் சொன்னார். சாமியார் இதை செஞ்ச நிமிஷம் ஆரியனோட உடம்பு தரையில் சாஞ்சது. மயக்கம் போட்டா. அம்மா ஓடி வந்து அவனை அணைச்சிக்கிட்டா. சாமியார் இந்த காட்சியை பார்த்தபடி சொன்னார். பொறுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம். சாவி புதைக்கப்பட்ட வரைக்கும் நீங்கள் அவன் பக்கத்தில் போகக்கூடாது. அம்மா அழுகையோடு அவனை விட்டு ஒரு அடி பின்னாடி நகர்ந்து போனான். சீடர்கள் 2 பேர்கிட்டையும் அந்த ஜாடியை கொடுத்து அதை புதுச்சேரியில் இருக்க மந்திர ஆலயத்தில் இருக்கிற பூசாரிக்கிட்ட கொடுக்க சொன்னார் சாமியார். இந்த நேரமே போகணுமா அப்படின்னு அவர்கள் கேட்க, ஆமாம், இந்த நேரமே காரை எடுத்துகிட்டு போங்க. என்ன சத்தம் வந்தாலும் காரை மட்டும் இடையில நிறுத்தாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஜாடியை கீழே வச்சிடாதீங்க.
எச்சரிக்கை கொடுத்து சாமியார் அந்த 2 சீடர்களையும் அனுப்பி வச்சார். அந்த கார் இப்போ இருட்டுக்குள்ளே ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருந்தது. ஹெட்லைட்டோட வெளிச்சம் மட்டும் சாலையை மட்டும் வெட்டிக்கிட்டு முன்னாடி ஓடிருந்தது. பக்கத்தில் காடு, பின்னாடி இருட்டு. முன்னிருக்கையில் ஒரு சீடர் உட்காந்து காரை ஓட்டிக்கிட்டு இருந்தார். இன்னொரு சீடர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். பின்னாடி அந்த மந்திரம் செய்து ஜபிக்கப்பட்ட அந்த ஜாடி ஒரு துணியில் மடிக்கப்பட்ட அமைதியாக இருந்தது. அந்த அமைதி இப்போ சாதாரணமாக இல்லை. இப்போ கிளிங் கிளிங்னு ஒரு மெலிந்த சத்தம், மெட்டல் உரசுகிற மாதிரி. இப்போ அந்த டிரைவர் சீட்டில் இருந்த சாமியார் கையை இறுக்கமாக பிடிச்சாரு. கேட்டிங்களா? பக்கத்தில் இருந்த இன்னொரு சீடன் அந்த பின்னாடி திரும்பி அந்த ஜாடியை பார்த்தான். ஆமாம், அந்த ஜாடியிலேருந்து தான் சத்தம் வருது. அந்த நிமிஷம் ஜாடிக்குள்ளே ஏதோ தட்டுன மாதிரி இருந்தது. காருக்குள்ளே குளிர்ச்சி பரவ ஆரம்பிச்சிருந்தது. இப்போ அந்த சீடர்களில் ஒருத்தன் எடுத்து சாமிக்கு ஃபோன் பண்ணான். சாமி, அந்த ஜாடியிலேருந்து இப்போ வித்தியாசமான சத்தம் வருது. அந்த பக்கம் ஃபோனில் ஒரு நிமிஷம் அமைதி. அதுக்கப்புறம் சாமியாரோட குரல். அப்படி தான் சத்தம் வரும். இப்போது அந்த முன்னாடி இருந்த சாமியார் கண்ணாடி வழியாக பார்த்தாரு. சாமி, அந்த ஜாடி நகர்ற மாதிரி இருக்குது, பயப்படாதீங்க. சாமியார் குரல் இந்த முறை கொஞ்சம் கடினமாக இருந்தது. நீங்கள் யாரும் காரை நிறுத்தாதீங்க. இந்த முறை இன்னும் சத்தம் அதிகமாக இருந்தது. சாமி, சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஜாடியிலேருந்து. என்ன நடந்தாலும் காரை நிறுத்தாதீங்க, சாமியார் தெளிவாக சொன்னார். இதெல்லாம் அந்த பேயோட வேலை தான். அது உங்களை டைவர்ட் பண்ணும், காரை நிறுத்த வைக்கிறதுக்காக. ரோட்டில் யார் குறுக்க நின்னாலும் சரி, என்ன பதில் கேட்டாலும் சரி, எதுவுமே சொல்லாதீங்க. யாராவது உதவி கூட கேட்பாங்க, நிறுத்தாதீங்க. ஜாடிக்குள்ளே இப்போ தாளம் போடுற மாதிரி ஒரு சத்தம். ஒரு உதவியாளர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு கேட்டான். சாமி, அது கிண்டல் பண்ணுது. அது அப்படி தான் பண்ணும். உங்களோட மனசில் இருக்க பயத்தை அது ஆழமாக தூண்டும். சாமி, அது ஏதோ சொல்லுது. பார்க்காதீங்க, கேட்காதீங்க, கண்ணாடியை பார்க்காதீங்க, அந்த ஜாடியை பார்க்காதீங்க. என்ன நடந்தாலும் முன்னாடி மட்டும் பாருங்கள், உங்களோட வேகத்தை குறைக்காதீங்க. அந்த நிமிஷம் ஜாடி ஒரு முறை பலமாக குலுங்குச்சு. கார் இப்போ லேசாக மெதுவானது. கார் ஓட்டிகிட்டு இருந்த அந்த சீடன் கேட்டான். சாமி, ரோட்டில் ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. வேண்டாம், இதெல்லாம் அதோட வேலை தான். நிற்காத, காரை ஓட்டிக்கிட்டே போ. சாமியார் சொன்னபடி அந்த இருட்டுக்குள்ளே இந்த உருவத்தை மோதிக்கிட்டு கார் இன்னும் வேகமாக இருட்டுக்குள்ளே போனது. அந்த உருவமும் மறைந்து போனது. பின்னாடி இருக்கையில் இருந்த அந்த ஜாடி இப்போ இன்னும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி தான் முன்னையை விட இன்னும் அதிகமாக பயமளித்தது. இங்கு கோவிலுக்குள் அமைதி. விளக்கின் நெருப்பு மெல்ல ஒளிவிட்டுக்கிட்டு இருந்தது. ஆரியன் தரையில் உட்காந்துட்டு இருந்தான். கண்ணை மூடி மூச்சு ஆழமாக இருந்தது. சாமியார் அவனோட எதிரில் உட்காந்துருந்தாரு. உண்மையை நீ இப்போ சொல்லணும், சாமியார் மெதுவாக சொன்னார். ஆரியன் எந்த பதிலும் சொல்லலை. ஒரு நொடி. அடுத்த நொடி அவனுடைய தலை மெதுவாக உயர்ந்தது. கண்களை திறந்தான். அந்த கண்கள் ஆரியனோடது இல்லை. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த பெண் குரல் இப்போ அமைதியாக வந்தது. ஆனால் அது நடுக்கம் இல்லாத அமைதி. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். சாமியார் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்தார். யார் நீ? ஒரு சின்ன சிரிப்பு. நீங்கள் இப்போது ஆரியன் வேலைக்கு போகிற அந்த சைட்டை பார்த்துருக்கீங்களா? அந்த சைட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. அது புதுசுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஹவுசிங் போர்டு காலனி இருந்தது. ஆனால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்தது. அந்த ஹவுசிங் போர்டு காலனியில் தான் நான் இருந்தேன். என்னோடய பேர் பவானி. என்னோடய அம்மா தையல் தைக்கிறவங்க. என்னோடய தம்பி ஸ்கூலில் படிக்கிற சின்ன பையன். அப்பா நாங்கள் சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. என்னோடய வறுமை என்னை படிக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற உயரத்துக்கு தள்ளிச்சு. ஒவ்வொரு நாளும் வெறித்தனமாக படித்தேன். அது எனக்கு ஒரு வெறியாக இருந்தது. அந்த வெறி இன்னும் தீ போல் இருந்தது. எனக்கு ஒரு கனவு இருந்தது. ஆமாம், டாக்டர் ஆகணும். பணம் இல்லை, பவர் இல்லை. ஆனால் என்கிட்ட படிப்பு இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது, மார்க்கும் வந்தது. நான் எதிர்பார்த்தது போலவே. நான் நீட் எக்ஸாமையும் கிளியர் பண்ணேன். அந்த வார்த்தை கோவிலுக்குள்ளே ஒரு நிமிஷம் அமைதியை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் என்னோட அதே பேரோட இன்னொரு பவானி. அவள் பணக்கார வீட்டு பொண்ணு. அவகிட்ட பணம் இருந்தது, அவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஆனால் அவள் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணலை. பணம் கொடுத்து சீட்டு வாங்க முடியாதுன்ற நிலைமை. அதுக்காகத்தான் அந்த குரல் ஒரு நொடி நின்னது. என்னோட அடையாளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, என்னோட மார்க்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ மட்டும் அவளோடது, நேம் என்னோடது. அவங்க பொண்ணு எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டா. நான் ஒன்றும் இல்லாதவள் ஆகிட்டேன். இந்த வேலைக்கு முதல்ல மீடியேட்டராக வந்தவன் அந்த சைட் இன்ஜினியர் தான். பணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு காலேஜில் சீட்டு வாங்கி தரோம், இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி தரோன்னு சொன்னாங்க. வீடு கட்டி தரோன்னு சொன்னாங்க. என்ன வேணாலும் செய்கிறோன்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கலை, என்னோடய அம்மாவும் ஒத்துக்கலை. ஏன்னா அது எங்களோட கனவு, எங்களோட வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒரு சக்தி. படிப்பு மட்டும்தான்
என்னோடய வாழ்க்கையை மாற்றும், என்னோடய குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்றும். பணம் ஒருபோதும் எங்களோட வாழ்க்கையை மாற்றாது. நான் சொன்னேன், இல்லை வேண்டான்னு சொன்னேன். என்னோட அம்மாவும் திட்டவட்டமாக சொன்னாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அந்த நொடியில் தான் அவங்க அந்த முடிவெடுத்தாங்க. ஆமாம், அந்த இரவு என்னோடய வீடு நாங்கள் நல்ல தூக்கத்தில் இருக்கிறப்ப வெளியிலேருந்து பூட்டப்பட்டது. திடீர்னு பார்த்தா கேஸோட வாசனை, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, வெடிச்சது. நாங்கள் எல்லாம் செதறி போனோம். வெளியில் விபத்துன்னு சொன்னாங்க, ஆனால் அது விபத்து இல்லை. என்னையும் என்னோடய அம்மாவையும் என்னோடய தம்பியையும் அந்த குரல் இப்போ மெதுவானது, உயிரோடு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹவுசிங் போர்டில் நிறைய இடங்கள் சேதமடைஞ்சு போச்சு, பயன்பாடு இல்லாமலும் போச்சு. வருஷங்கள் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் டிமாலிஷன், அதுக்கப்புறம் வேறு ஒரு பில்டிங், நியூ ப்ராஜெக்ட். அந்த இடத்துல தான் இங்கே வீட்டோட சாவியை ஆரியன் எடுத்தான். அந்த வீடு நான் கனவுகளோடு இருந்த வீடு, என்னை பூட்டி வச்சு என்னை உயிரோடு எரித்த வீடு. கடைசி தடவையாக நான் திறக்க முயற்சி பண்ணியும் திறக்க முடியாத என்னோடய வீட்டு கதவு, அந்த சாவி அதை அவன் எடுத்தான். அதனால் அவனை நான் பின்தொடர்ந்தேன். நான் திரும்ப வந்தேன். சாமியார் கண்மூடினார். அப்போது இப்போ நடக்கிற எல்லாமே பழி தான். என் மூலமாக ஆரியன் மூலமாக நடக்கிற பழி, அந்த குரல் சொன்னது. ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி நீதி இல்லை. எங்களுக்கான நீதி நாங்கள் உயிரோடு இருக்கிறப்ப எங்களுக்கு கிடைக்கல. அப்போது என்னோடய நீதியை நான் எங்கே போய் நிலைநாட்டுறது? அதுக்காக தான் இந்த பழி. இன்னும் ஒருத்த மட்டும்தான் மிச்சம் இருக்கான். இப்போனோட ஆரியனோட உடம்பு லேசாக நடுங்கினது. அவன் தான் அந்த மினிஸ்டர். ஒரு நீண்ட அமைதி. அதுக்கப்புறம் ஆரியன் இப்போ மெல்ல சாய்ந்தான், கண்ணை மூடுனான். அவன் குரல் இப்போ திரும்ப வரல. சாமியார் மெதுவாக சொன்னார், இந்த பொண்ணு பாவம் உயிரோடு எரிச்சிருக்காங்க. இந்த கதை முடிகிறதுக்கு இன்னும் ஒருத்தனை பலி கொடுக்கணும். புதுச்சேரி மந்திராலயத்தில் அந்த சாவியும் புதைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஆரியன் அசையாமல் கிடந்தான். அவனோட மூச்சு மெல்ல மெல்ல சீராக இருந்தது. அந்த குரல் மறைந்த பின்னாடி கோயிலுக்குள்ளே ஒரு கனமான அமைதி. சாமியார் நீண்ட நேரம் ஒன்றுமே பேசலை. அவருடைய கண்கள் ஆரியனை பார்த்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு பயம் இல்லை, அது அளவிடும் பார்வை. அம்மா அப்பா எல்லாரும் கூட பார்த்தாங்க. இப்போ அம்மா சொன்னா, சாமி பாவம் அந்த பொண்ணு, ஒரு பொய் கூட இல்லை. அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை, பாவம் தானே. ஆனால் என் பையனை விட்டு போயிட்டாளாவ? சாமியார் இப்போ கையை உயர்த்தினார். இல்லை, இப்போ அவன் பையன்கிட்ட இல்லை. ஆனால் அவளுக்கு வாசலாக இருந்திருக்கான். அவர் ஒரு நொடி நின்னார். அதுக்கப்புறம் சொன்னார், இதில் தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அப்பா பதறி போனார். என்ன சொல்கிறீங்க சாமி? ஒருவேளை திரும்ப உங்கள் மகனுக்கு அந்த பிடிப்பு இருந்தால் திரும்ப அவள் உள்ளே வரலாம். சாமியார் சொன்னார். சாமி, அதுதான் சாவியை புதைச்சிட்டமே. சாவியை புதைச்சிட்டோன்னா தெரியல. இவன் தெரிஞ்சே ஒரு ஆன்மாவுக்கு வழி கொடுத்தான்னா அதை யாராலையும் மூட முடியாது. இப்போ அம்மாவோட கண்ணீர் பயத்தில் உறைந்தது. இல்லை, என் பையன் திரும்ப அங்கே போக மாட்டான். அந்த சாவியை எடுத்தால் தானே பிரச்சனை. இல்லை, அந்த சைட்டுக்கே போகக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. உங்கள் பையன் நிதானமாக இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த யோசனைக்குள்ளே போக வேண்டாம். பழைய கதைகளை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பழி எங்கே வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஆரியன் உடம்பு மூலமாக நடக்கக்கூடாது. சாமியார் மெதுவாக சொன்னார். கோவில் விளக்க ஒரு தடவை திருத்தினார். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற இந்த பாலம் உடைஞ்சிதுன்னா அவள் திரும்ப வருவா. ஆரியனாக இருக்க மாட்டான். அப்பா குரல் நடுங்கினார். அப்படின்னா என்ன செய்யணும் சாமி? சாமியார் நேரடியாக எந்த பதிலும் சொல்லலை. ஒரு நொடி அமைதி. அவளோட பழியை நான் தடுக்க மாட்டேன், ஆனால் அவளை ஆரியனோட ஆயுதமாக நான் ஆக்க விட மாட்டேன். அவர் கடைசியாக ஒரு எச்சரிக்கையாக சொன்னார். இந்த பாதையில் இவன் ஒவ்வொரு அடியையும் கனமாக எடுத்து வைக்கணும். நான் அதுக்கான மந்திரங்களை செஞ்சு கயிறை அவனோட கையில் கட்டுறேன். இப்போ அந்த நிமிஷம் ஆரியன் லேசாக அசைஞ்சான். கண்ணிமை நடுங்கினது. சாமியார் அதை கவனிச்சார். கொஞ்சம் அவனை பிடிச்சிக்கோங்க. அப்பாவும் அம்மாவும் ஆரியனை கைத்தாங்களாக பிடிச்சாங்க. இப்போது சாமியார் மந்திரங்கள் ஜபிச்சு ஆரியனோட வலது கையில் ஒரு மந்திர கயிறை கட்டினார். அதுக்கப்புறம் கோவில் மணி ஒரு தடவை மட்டும் ஒலித்தது. சாமியார் வாசலுக்கு நடந்தார். ஒரு விஷயம் நினைப்பில் வச்சுக்கோங்க, அந்த பழி இன்னும் முடியலை, அது இன்னும் மிச்சம் இருக்குது. ஆரியனை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. அம்மா அப்பா அழைச்சிட்டு போனாங்க. ஆரியன் மெல்ல கண்ணை திறந்தான். அவனோட கண்களில் இப்போ பயம் இல்லை. அந்த இரவு மினிஸ்டரோட வீடு வழக்கம் போல் தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உறக்கம் வரவே இல்லை. வாசல் மூடப்பட்டிருந்தது, ஜன்னல்கள் எல்லாம் அடைத்திருந்தது, செக்யூரிட்டி கேட்கள் பூட்டப்பட்டிருந்தது. அப்படியும் ஒரு உணர்வு, யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி.
மினிஸ்டர் படுக்கையில் புரண்டு படுத்தாரு. கண்ணை மூடினாலும் தூக்கம் வரல. ஏதோ மனசுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருந்தது. சீலிங் ஃபேன் மெல்ல சுழன்றது. மெல்லிய ஏசி ஓடினது. அந்த சத்தம் வழக்கம் போல் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு சின்ன தடை இருப்பது போல இருந்தது. அவர் படுக்கையை ஒட்டி இருந்த அந்த சின்ன விளக்கு எரிந்துட்டு இருந்தது. அதோட ஒளி மெதுவாக அதுக்கப்புறம் குறைஞ்சது. திரும்ப சீரானது. ஏதோ சர்க்கியூட் பிரச்சனை போல் மினிஸ்டர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தையை அவர் நம்ப வைக்கல. அவர் படுக்கையில் ஒரு பக்கம் திருப்பினார். திரும்பி படுத்தார். அந்த நிமிஷம் படுக்க சின்னதாக அசைஞ்ச மாதிரி இருந்தது. அவர் உடனே கண்ணை திறந்தாது. அந்த ரூமு அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு உண்மை தெரிஞ்சது. அவர் இங்கே தனியாக இல்லை, யாரோ கூட இருக்காங்க. யாருன்னு கேட்க அவருக்கு தோணலை. குரல் வந்தால் என்ன ஆகும்னு ஒரு பயம். அவர் மெதுவாக படுக்கையில் உட்கார்ந்தாரு. கால்கள் தரையை தொட்டது. தர சாதாரண குளிர்ச்சியாக இல்லை, அசாதாரண குளிர்ச்சியாக இருந்தது. அவர் எழுந்து இப்போ பாத்ரூமுக்கு போனார். லைட்டை ஆன் பண்ணார். கண்ணாடி. முதல் பார்வையில் எதுவும் இல்லை. ரெண்டாவது பார்வையில் கண்ணாடியில் லைட்டு லேசாக ஃப்ளிக்கர் ஆனது. அவரோட முகம் ஒரு நொடி இரண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவர் பக்கத்தில் நின்று பார்க்க முயற்சி பண்ணார். கண்ணாடியில் அவருக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. ஆனால் அவரோட மனசு அதை ஒத்துக்கலை. இப்போ அவர் வாஷ்பேஷனுக்கு கையை நீட்டினார். டேப்பை திறந்தார். தண்ணி வந்தது. ஆனால் அது சாதாரண சத்தமான இல்லை, ஒரு மாதிரி ரிதமிக்காக டக்கு டக்குன்னு இருந்தது. இப்போ அவர் குழாயை மூடினார். ஒரு அமைதி. அந்த அமைதிக்குள்ளே ஒரு வாசனை, ஒரு எரியிற ஸ்மெல்லு, ரொம்ப லேசாக. அதுக்கப்புறம் திரும்பினார். பாத்ரூம் டோரை முழுசாக திறந்துருந்தது. இப்போ நான் திரும்ப திறந்து வச்சனே. அவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம். பெட்ரூமுக்கு திரும்பினார். அங்கே அவருடைய ஸ்டடி டேபிளில் ஒரு ஃபைலு. அவர் அங்கே வைக்காதது. அதை திறக்க அவர் கை நீட்டினார். ஆனால் கை நடுங்கினது. ஃபைலுக்குள்ளே ஒரு பழைய ஃபோட்டோ, பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு ஹவுசிங் போர்ட் பில்டிங், பழையது. இப்போ அவரோட மூச்சு கனமானது. இது எப்படி இங்கே வந்துச்சு? அவரோட மனசு திக்கு திக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சது. ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு பெயர், பவானி. அந்த ஃபோட்டோவை இப்போ கீழே போட்டார். அது தரையில் விழுந்தது. டக்குன்னு ஒரு கனமான சத்தம். அந்த நொடியில் பெட்ரூம் லைட் ஆஃப் ஆனது. கம்ப்ளீட்டாக அந்த இடமே இருட்டாயிடுச்சு. அவரோட ஹார்ட் பீட்டு காதில் கேட்குற அளவுக்கு இருந்தது. செக்யூரிட்டி கத்த முயற்சி பண்ணார். ஆனால் அவரோட குரல் வெளியில் வரல. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சின்ன சத்தம், கிளிக்குன்னு. அது ஒரு ஸ்விட்சோட சத்தம். லைட் இப்போ ஆன் ஆனது. பெட்ரூம் திரும்ப சாதாரணமாக இருந்தது. இப்போ அந்த இடத்துல ஃபோட்டோ இல்லை, எந்த ஃபைலும் இல்லை. மினிஸ்டர் தரையில் உட்காந்தாரு. வியர்வை, நெஞ்சுவலி. இது ஒரு வேளை கனவாக இருக்குமோ? அவர் தனக்குள்ளே தானே சொல்லிக்கிட்டாரு. அந்த நிமிஷம் அவரோட மொபைல் இப்போ வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். அவர் எடுத்தார். மறுபக்கம் யாருமே பேசலை. ஆனால் அவர் சத்தம் மட்டும் ரொம்ப மெதுவாக, ஒரு பொண்ணோட மூச்சு. இப்போ அவர் ஃபோனை தூக்கி தூரமாக எரிஞ்சார். அவர் எழுந்து வாசலுக்கு ஓடினார். டோரை திறந்தார். வெளியில் செக்யூரிட்டி நின்னாங்க. அதே முகம், அதே பொசிஷன். சார், என்னாச்சு சார்? ஓடி வந்தாங்க. அவர் பதில் சொல்லலை. திரும்ப கதவை மூடினார். லாக் பண்ணார். அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப அமைதி. ஆனால் அந்த அமைதி பாதுகாப்பு இல்லை. அவர் மெதுவாக ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்தார். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே அசாதாரணங்கள் நிறைய நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆரியன் வீட்டில் எல்லாமே சாதாரணமாக தான் இருந்தது. ஆரியனோட அக்கா அந்த பொண்ணு பவானியோட கதையை ஆரியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டு அம்மா கோவிலேருந்து திரும்பி வந்தவங்க, ஏய் என்னடி சொல்கிற அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா, அந்த பவானியோட கதையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா அதிர்ந்து போனாங்க. தேவையில்லாத ஏதாவது போட்டு குழப்பாதடி. நீ ஒன்றும் இல்லை ஆரியன், அவள் ஏதாவது உளருவா, நீ போ ரூமுக்கு. இப்போ அம்மா பக்கத்தில் வந்தாங்க. ஆரியன் கேட்டான், என்னம்மா அந்த பொண்ணு பாவம் இல்லைம்மா, எவ்வளவு கனவுகளோடு இருந்திருக்கோம். விடு ஆரியா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ ஏன் தேவையில்லாத பேச்சு? இப்போ தான் நீயும் நிம்மதியாக இருக்க, நம்ம குடும்பமும் நிம்மதியாக இருக்குது. ஆரியன் படுத்திருந்தான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே அந்த பவானியோட கனவு, பவானியோட இறப்பு, இதுதான் ஓடிக்கிட்டே இருந்தது. அவனையும் அறியாமல் சாமியார்கிட்ட இருந்த அந்த கயிறை மெல்ல அறுத்தான். அந்த இரவு முடிஞ்ச பின்னாடி கூட மினிஸ்டர் தூங்கவே இல்லை. கண்கள் மூடி இருந்தது. ஆனால் தூக்கம் வரல. மூளை மட்டும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. காலை வெளிச்சம். ஜன்னல் வழியாக உள்ளே வந்த போதும் அவரால் எழுந்திருக்க முடியல. உடம்பு ரொம்ப கனமாக இருந்தது. ஒரு கையை கூட நிமித்த முடியாத மாதிரி இருந்தது. சார், உதவியாளர் மெதுவாக அழைத்தான். பதில் இல்லை. இப்போ அவன் பக்கத்தில் வந்தான். மினிஸ்டரோட முகம் வழக்கம் போல் இல்லை. வியர்வை, உதடு உலர்ந்து இருந்தது. சார், இப்போ திரும்ப கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டான். மினிஸ்டர் மெல்ல கண்ணை திறந்தார். ஆனால் பார்வை ஒரு இடத்துல நிலைக்கலை. தண்ணி தண்ணி அவர் சொன்னார். குரல் இப்போ ரொம்ப பதட்டமாக இருந்தது. பிஏ பதறி போய் தண்ணி எடுத்து கொடுத்தான். அவர் குடிக்க முயற்சி பண்ணார். அடுத்த நொடி கிளிங்னு கிளாஸ் இப்போ கையிலேருந்து கீழே விழுந்தது. சார், என்னாச்சு சார்? உதவியாளர் பதறி போனான். மினிஸ்டர் நெஞ்சை பிடிச்சாரு. அது வலி இல்லை, அது ஒரு அழுத்தம். நெஞ்சு எரியிற மாதிரி இருக்குது அவர் சொன்னார். டாக்டரை உடனே கூப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துட்டு போகப்பட்டாங்க. மானிட்டர் சத்தம், பீப் சத்தம். டாக்டர் இப்போ ரிப்போர்ட்டை பார்த்தாரு.
எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக தான் இருக்குது, என்ன விஷயமா இருக்கும்? இப்போ இன்னொரு டாக்டர் யோசிச்சாரு, இவரோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குமோ? மினிஸ்டர் இப்போ அந்த வார்த்தையை கேட்டு கண்ணை மூடினாரு. ஸ்ட்ரெஸ், அவர் வாழ்க்கை முழுக்க ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் அது வேற இது வேற. அந்த நேரம் மானிட்டரில் ஒரு லைன் நொடி அசாதாரணமாக நடுங்கினது. டாக்டர் கவனிக்கலை, நர்ஸ் யாரும் கவனிக்கலை, மினிஸ்டர் மட்டும் கவனிச்சாரு. அவர் காதில் ஒரு சத்தம், ரொம்ப மெதுவாக, டக் டக். அது மெஷினோட சத்தம் இல்லை. இப்போ அவர் அந்த சத்தத்தை கேட்டு கண்களை இறுக்கமாக மூடினாரு. அந்த சத்தத்தோட நினைவு, யாரோ ஒரு பொண்ணு காதில் வந்து உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு கத்த. மினிஸ்டர் திடீர்னு கத்துனாரு. இல்லை, டாக்டர் உடனே இப்போ செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டார். பாவம், ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் போல். ஆனால் மினிஸ்டர் தூங்குறப்ப கூட வியர்த்து போனார். இரவு ஐசியூ யூனிட்டில் படித்திருந்த மினிஸ்டருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு வழக்கு, ஒரு ஃபைல், ஒரு பெயர் பவானி. அவர் திடுக்கிட்டு எழுந்தார். மானிட்டரோட சத்தம், அவருடைய கைகள் நடுங்கினது. அதே நேரம் அவருடைய பில்லோவுக்கு கீழே ஒரு வாசனை, புகஞ்சு போன கேஸோட வாசனை. பில்லோவை பிடிச்சி தள்ளினாரு. அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. திடீர்னு கத்துனாரு. மானிட்டர் ஃப்ளாட் ஆனது. நர்ஸ் ஓடி வந்தா, டாக்டர் ஓடி வந்தாங்க. திரும்ப எல்லாமே செக் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி இப்போ திரும்ப சுவாசிச்சாரு. டாக்டர் நெத்தியை தொடச்சாரு. நல்ல வேலை, திடீர்னு பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மினிஸ்டர் மெதுவாக புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது அவருடைய உடம்பே அவருக்கு எதிரியாக மாற ஆரம்பிச்சிருந்தது. ஹாஸ்பிட்டல் ரூமில் அமைதி, ஆனால் அந்த அமைதி மருத்துவமனைக்குள்ள அமைதி இல்லை, அது மரணத்தோட முன் அமைதி. அதற்கு அப்புறம் வந்த ஒரு வாரத்தில் மினிஸ்டரோட உடம்புல கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. அவர் வீட்டுக்கு போனார். பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருந்தார். அந்த சமயத்தில் மினிஸ்டரோட பிஏ உள்ளே வந்தான். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அப்பாயின்மெண்ட் இல்லை, பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், கட்டாயமாக உங்களை பார்த்துட்டே போகணுன்னு சொன்னார். பேர் என்ன? ஆரியன். இல்லை, பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. திரும்ப மினிஸ்டரோட பிஏ வந்தான். சார், அவர் உங்ககிட்ட ஒரே ஒரு பேரை சொல்ல சொன்னார், பவானின்னு சொல்ல சொன்னார். இந்த பேரை கேட்டதும் மினிஸ்டர் ஆடி போயிட்டாரு. அவனை உடனே உள்ளே வர சொல்லு. ஆரியன் வந்தான். நீ நீ யார்? மினிஸ்டர் கேட்டார். நான் பவானி. பவானியா? மினிஸ்டர் ஒரு நொடி நின்னார். நீ சொல்கிற பேரை எனக்கு ஒன்றும் தெரியாதே. அதுதானே பிரச்சனையே, ஆரியன் சொன்னான். நீங்கள் ஒரு பேரை மாற்றினீங்கல்ல, ஆனால் அந்த பேருக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஆரியன் மெதுவாக மினிஸ்டரோட மேஜையை சுற்றி நடந்தான். இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது, மினிஸ்டர் பதட்டமாக சொன்னார். ஒரு ஹவுசிங் போர்டில் வாழ்ந்த பொண்ணு, அம்மா தையல் தைச்சவங்க, தம்பி ஸ்கூல் படித்தவன். அவளுக்கு பணம் இல்லை, ஆனால் அவள் மார்க் எடுத்திருந்தா. அவள் நீட் பாஸ் பண்ணியிருந்தா. மினிஸ்டர் இப்போ நடுங்கினார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குரல் முடிந்தது. அவளோட அடையாளத்தை நீங்கள் எடுத்தீங்க, அவளோட சீட்டை நீங்கள் வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்தீங்க. இல்லீகலாக எல்லா விஷயத்தையும் லீகலாக பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ஆசை பணம் தானே. அந்த பொண்ணோட அடையாளத்தை தான் எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் அந்த பொண்ணையும் நீங்கள் உயிரோடு எரிச்சிட்டீங்களே. இப்போது மினிஸ்டர் கண்ணை மூடினார். அந்த வார்த்தையை யோசித்தார். ஆமாம், நான் தான் சொன்னேன், இதை எப்படியாந்து நிறுத்துங்க, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேலே பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஆனால் அதை அவங்க எப்படி நிறுத்துனாங்கன்னு எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அவங்க அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. மினிஸ்டரோட குரல் மெதுவாக நடுங்கினது. நான் கொல்ல சொல்லலை, அவங்கள நிறுத்துங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆரியன் இப்போ மெதுவாக சிரித்தான். ஓ, நீங்கள் அப்போ செய்ய வச்சிங்களா? கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் அதிகமான தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு தெரியாதா? ஆரியன் சொல்ல மினிஸ்டர் ரொம்ப நடுங்கி போயிட்டாரு. ஆரியன் சொன்னபடி அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் மினிஸ்டரோட வீட்டில் அந்த இரவுக்கு பின்னாடி ஒரு விஷயம் மாறினது. ஆமாம், அவர் திரும்ப தூங்கவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. காலையில் 6 மணி வீட்டில் அலாரம் அடித்தது. உட்காந்துருந்தார். அந்த சமயத்தில் தான் அவரோட கண் அயர்ந்திருந்தது. பர்சனல் அசிஸ்டண்ட் ஓடி வந்து மெதுவாக கதவை தட்டினா. சார், மீட்டிங் இருக்குது சார் இன்னைக்கு. பதில் இல்லை. கதவு திறந்ததும் அவன் திடுக்கிட்டான். மினிஸ்டர் நாற்காலியில் உட்காந்துருந்தாரு. இரவு முழுக்க அதே பொசிஷன், கண்கள் பாதி திறந்த நிலையில் இருந்தது. சார், பிஏ மெதுவாக கூப்பிட்டான். மினிஸ்டர் இப்போ திடீர்னு எழுந்தார். கதவை சாத்து, கதவை சாத்து, அவர் அலர்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த கதவை தான், உடனே சாத்து, மினிஸ்டர் கத்துனாரு. அவன் சுற்றி பார்த்தான். சார், எந்த கதவை தான் சார் சொல்கிறீங்க? நீங்கள் காமிக்கிற பக்கம் கதவு எதுவும் இல்லையே, இந்த டைரெக்ஷனில் எந்த கதவும் இல்லையே. மினிஸ்டரோட கை நடுங்கிக்கிட்டே இப்போது வேறு பக்கம் காமிச்சாரு. இல்லை, அந்த இடத்துல கதவு இருக்குது, அந்த வீட்டோட கதவு. அவர் குரல் உடைஞ்சது. இப்போ பிஏக்கு ஒன்றுமே புரியாமல் செக்யூரிட்டியை கூப்பிட்டான். 1/2 மணி நேரம் கழித்து திரும்ப டாக்டர் வந்தார். ரொம்ப ஸ்லீப்பிங் டிஸார்டரில் இருக்கார். டாக்டர் சொன்னார், அதனால தான் ஹாலுசினேஷன் இருக்குது, செடேட்டிவ் கொடுக்கணும்.
மினிஸ்டருக்கு மருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அவரோட கண்கள் மட்டும் அமைதியாகலை. அடுத்த நாள் முக்கியமான நாள், பட்ஜெட் டிஸ்கஷன். மீடியா ஃபுல்லாக இருந்தாங்க. மினிஸ்டரும் போனார். காரில் யாரையுமே அவர் பேச விடலை. அசம்பிளிக்குள்ளே நுழையிறப்ப கேமராவோட ஃப்ளாஷ்கள். இப்போ அவர் திடீர்னு நின்னார். இந்த வாசல். அவர் மெதுவாக சொன்னார். பிஏ பக்கத்தில் வந்தான். சார், இந்த பக்கம்தான் சார் போகணும். மினிஸ்டர் இப்போ வியர்வை வழியை நெத்தியை தொடச்சிக்கிட்டாரு. திரும்ப நடக்க ஆரம்பித்தார். ஹால் ஃபுல்லாக இருந்தது. மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸ்பீக்கர் இப்போ பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த நேரம் மினிஸ்டரோட காதில் ஒரு சத்தம். கிளிக். இது மைக் சவுண்டு இல்லை. அவர் இப்போ திடீர்னு சீட்டிலிருந்து எழுந்தார். இல்லை, அவர் கத்துனாரு. அசம்பிளி இப்போ உறைஞ்சு போயிட்டாங்க. மீடியாவோட கேமராலாம் ஜூம் ஆனது. அந்த கதவை மூடாதீங்க, அந்த கதவை மூடாதீங்க, அவர் அலர்னாரு. ஸ்பீக்கர் இப்போ ஷாக் ஆகிட்டாரு. சார், ஓகே தானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மினிஸ்டர் 2 கைகளாலும் தலையை பிடிச்சாரு. அது அந்த கேஸ் சிலிண்டர் விபத்து. அவர் பெதட்டினாரு. ஹால் முழுக்க ஒரே அமைதி. இப்போ அசம்பிளியில் இருந்த மெம்பர்ஸ்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு தான், மினிஸ்டர் சொன்னார். அவளோட தம்பி பிஏ ஓடி வந்தான். சார் சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். மினிஸ்டர் இப்போ பிஏவை தள்ளி விட்டார். ஆனால் அதை நான் செய்யலை, அவர் கத்துனாரு. நான் செய்யலை. கேமராலாம் ஃப்ளாஷ் ஒழிச்சது. செக்யூரிட்டி ஓடி வந்தாங்க. ஸ்பீக்கர் இப்போ மைக் ஆஃப் பண்ணார். அதே நேரம் மினிஸ்டர் தரையில் உட்காந்தாரு. என்னை தூங்க விடலை, அவங்க யாரும் என்னை தூங்க விடலை. மினிஸ்டர் அழுதாரு. என்னை தனியாக விட மாட்டேங்கிறாங்க. அசம்பிளி தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது. மினிஸ்டர் கொலாப்ஸ் ஆகிட்டார். அசம்பிளியில் ஹெல்த் இஷ்யூன்னு பேசிக்கிட்டாங்க. டாக்டர்ஸ், சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாமே ஈவினிங் ஹாஸ்பிட்டலில் குழுமி இருந்தாங்க. எல்லோரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. என்ன சொன்னார் அவர்? மீடியாவில் பேசிக்கிட்டாங்க. ஏதோ கேஸு, ஏதோ பொண்ணு, ஏதோ பையன், ஏதோ வீடுன்னு சொல்கிறாரு. ஏதோ கேஸ் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட்டில் பேசினாங்க. அவருக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைப்பளு. ஆனால் அந்த இரவு மினிஸ்டர் ஐசியூவில் கண் திறந்திருந்தார். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. இருட்டாக இருந்தது. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு குரல். இன்னும் இந்த இரவு முழுசாக முடியலை. உனக்கான வேலை இன்னும் நிறைய இருக்குது. நீ இன்னும் முழுசாக விழலை. மானிட்டரோட பீப் சத்தம். நர்ஸ் ஓடி வந்தா. அந்த ரூமில் யாரும் இல்லை. ஆனால் மினிஸ்டர் கத்துனாரு. அவரோட கத்தல், அவரோட பார்வை ஒரு இடத்துல இருந்தது. அந்த பார்வை யாருக்கும் தெரியாத அந்த பூட்டப்பட்ட கதவு. மருத்துவமனை அறையில் மினிஸ்டர் படுக்கையில் இருந்தார். மருந்தோட தாக்கம், உடம்போட சோர்வு. ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. வெளியில் மீடியா நின்றுட்டு இருந்தது. சாரோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது? அசம்பிளி இன்சிடெண்ட்டுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? வெளியிலலாம் ஒரே சத்தம். பிஏ கிட்ட இன்னொரு மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் முழிச்சு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா இதெல்லாம் நின்றுன்னு நினைக்கிறேன், சரியாயிரும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் இப்போ கண்ணை மூடிக்கிட்டு சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? நீங்கள் அசம்பிளியில் பேசுனதை பற்றி. அந்த வார்த்தையை கேட்டதும் மினிஸ்டரோட கண் உடனே திறந்தது. நான் சொன்னேன்ல, அது உண்மைதான். அவர் மெதுவாக சொன்னார். ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி பிஏ திடுக்கிட்டான். சார், எதுவும் பேசாதீங்க சார், இங்கே எதுவும் பேச வேண்டாம். அந்த ஹவுசிங் போர்டு கேஸ். மினிஸ்டர் தொடர்ந்து சொன்னார். கேஸ் சிலிண்டர் விபத்து. அப்போது அப்படி தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம். அந்த வார்த்தையை அந்த அறையில் மட்டும் நின்னலை. அறைவாசலில் இப்போ ஒரு நர்ஸ் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் மெதுவாக நர்ஸ் கிட்ட கேட்டான். என்ன சொன்னார் அவர்? 15 வருஷத்துக்கு முன்னாடி விபத்துனா? இப்போது அந்த ரிப்போர்ட்டர் நோட் புக்கை திறந்தான். நியூஸ் ரூமில் ஈவினிங் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடினது. எடிட்டர் டேபிளில் உட்காந்துருந்தார். ரிப்போர்ட்டர் சுற்றி உட்காந்துருந்தாங்க. சார், அந்த மினிஸ்டர் பேசினார் சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுசிங் போர்டில் ஒரு கேஸ் விபத்துன்னு சொன்னார். ரிப்போர்ட்டர் சொன்னான். எடிட்டர் அந்த வார்த்தையை திரும்ப கேட்டார். என்னது, கேஸ் விபத்து நான் சொன்னார்? ஆமாம் சார், 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னார். அவர் ஒரு நொடி நின்னார். அது கண்டிப்பாக ஃபைல்ஸில் இருக்குமே, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுங்க, எடிட்டர் சொன்னார். ஃபைல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆக்சிடெண்ட் ஃபைலெல்லாம் ஃபைலை ஓப்பன் பண்ணப்பட்டது. கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன். 3 பேர் இறந்துருந்தாங்க. அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது. எடிட்டர் இப்போ கண்ணாடியை கழட்டி வச்சார். இதுதான் போல இருக்குது. ரிப்போர்ட்டர் இப்போ ஃபைலுக்கு பின்னாடி இருந்து அந்த பேப்பர் கிளிப் போட்டிருந்த ஒரு பழைய கட்டிங்கை எடுத்தான். அந்த பேப்பர் மஞ்சள் நிறமாக இருந்தது. ஹவுசிங் போர்டு ஃபயர் ஆக்சிடெண்ட். 3 பேர் இறந்துருந்தாங்க. டேட் கரெக்டாக 15 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருந்தது. எடிட்டர் அந்த கட்டிங்கை மெதுவாக தட்டினார். இதுதான் மினிஸ்டர் சொன்ன விபத்து. அப்போது இந்த நியூஸில் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காரா? இந்த விஷயத்தில் ஏதாவது மர்மம் இருக்குமோ? ஆமாம், அப்போ கூட இந்த விஷயத்தை அதிகமாக போலீஸ் விசாரிக்கலை. மக்கள் கூட சில பேர் சந்தேகத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த சமயம் இந்த வழக்கு அவசரமாக முடிக்கப்பட்டது. எடிட்டர் இப்போ அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்தார். அடுத்த நாள்
எடிட்டரோட அப்ரூவலுக்காக ஒரு நியூஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நியூஸ் ரூமில் எல்லாருமே ரொம்ப சீரியஸான முகத்தில் உட்காந்துருந்தாங்க. 15 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஓல்டு ஹவுசிங் போர்டு விபத்து அல்ல, அது ஒரு கொலை வழக்கா? எடிட்டர் இப்போ எல்லாத்தையும் பார்த்தாரு. இப்போது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இதை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே பெரிய பிரச்சனை வரும். இப்போது ஒரு ரிப்போர்ட்டர் மெதுவாக சொன்னான். சார், இதை பற்றின எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். 100% உண்மை சார். இப்போ அவன் ஒரு ஃபைல் எடுத்து எடிட்டர் முன்னாடி வச்சான். சார், மெடிக்கல் கவுன்சில் லிஸ்ட் ரெடி சார். எடிட்டர் நேராக நிமிர்ந்து உட்காந்தாரு. மெடிக்கல் கவுன்சில் ரெக்கார்ட்ஸ், டேபிள் மேலே டாக்குமெண்ட்ஸ், பவானி MBBS, அட்மிஷன் இயர். சார், இதில் ஒரு பெரிய ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு சார். இந்த ஆள்மாறாட்டம் நடந்த பின்னாடி தான் அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த பொண்ணுக்கு, அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பவானி பொண்ணு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் விபத்து நடந்திருக்கு. இப்போ பார்த்தா பவானின்ற பேரில் அதே வருஷம் ஒரு அட்மிஷன் போடப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே குழப்பமாக இருக்குது. இது 100% ஆள்மாறாட்டம். இது ஒரு தப்பான அடையாளத்தோட ஃபோர்ஜரி பண்ணி படிக்கப்பட்ட படிப்பு. இதில் அந்த பொண்ணோட உயிரும் போயிருக்கு, அந்த குடும்பமும் உயிரிழந்திருக்கு. இந்த உயிரிழப்பு சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரூமில் அமைதி. இன்னொரு ரிப்போர்ட்டர் இன்னொரு ஃபைலை கொடுத்தான். சார், வெரிஃபிகேஷன் ப்ரைம் லெவலில் முடிஞ்சது சார். ஃபேக்கான ஐடியில் தான் பவானின்னு இன்னொரு டாக்டர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார். எடிட்டர் இப்போ எல்லா ஃபைலையும் ஆராய்ச்சி பண்ணார். அடுத்த நாள் நியூஸ் சேனலில் முதன்மை செய்தியாக இது ஓடிக்கிட்டு இருந்தது. ஆங்கர் நேராக கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்று நாம் ஒரு பெரிய உண்மையை வெளியில் சொல்ல போகிறோம். ஒரு மிகப்பெரிய சதி, ஒரு மிகப்பெரிய ஆள்மாறாட்டம், 3 கொலைகள். இதற்கு பின்னால் நடந்தது என்ன? அந்த செய்தி பரபரப்பாக எல்லா மீடியாலையும் பேசப்பட்டது. போராட்டங்கள் எழுந்தது. ஜஸ்டிஸ் ஃபார் பவானி. எல்லாரும் போர்க்கொடி தூக்குனாங்க. மீடியா ஃபுல்லும் இதே பேச்சு தான். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிருந்தது. ஜஸ்டிஸ் ஃபார் பவானி, பவானின்ற பேர் எங்கே பார்த்தாலும் ஹேஷ்டேக்காக போயிட்டு இருந்தது. வழக்கு திரும்ப விசாரணைக்கு வந்தது. ஆள்மாறாட்டம் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கின அந்த பவானியோட பட்டம் பறிக்கப்பட்டது. அவளை ஜெயிலில் அடைச்சாங்க. அதுபோல் மினிஸ்டர் மனநல பாதிக்கப்பட்டிருந்தார். குற்றவாளியாக இருந்தாலும் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். பவானிக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சதா மக்கள் நம்பினாங்க. 6 மாதங்கள் கடந்தது. அந்த நகரம் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருந்தது. டிராஃபிக், சத்தம், வெயில். ஆனால் ஆரியனுக்கு மட்டும் எல்லாமே புதுசு மாதிரி இருந்தது. இப்போது அவன் அந்த பழைய வீட்டில் இல்லை, வேறு வீட்டில் இருந்தான். அவன் ஜன்னல் பக்கத்தில் ஒரு மேஜை, அதில் ஒரு லேப்டாப். ஆரியன் மெதுவாக உட்காந்துட்டு இருந்தான். முடி சின்னதாக வெட்டப்பட்டு முகத்தில் சோர்வு இல்லை. டாக்டர் சொன்னது தான், இப்போ உடம்பு மட்டும் இல்லை, மனசும் உனக்கு குணமாகணும், அதுக்கு உனக்கு டைம் தேவை. அவன் அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டான். இப்போ அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு திரும்ப போகலை. அவன் வேலையை இப்போ மாற்றிக்கிட்டான். டிசைன் ஆஃபீஸ். சைலண்ட்டான வேலை. கான்க்ரீட் இல்லை, சத்தம் இல்லை. அம்மா அவனை அடிக்கடி பார்த்தா. டேய், இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? முன்னாடி மாதிரி இல்லையில? நல்லா இருக்குமா, ஆனால் நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமா? ஓகேடா, உனக்கு நாளைக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கட்டுமா? அம்மா, நாளைக்கு எனக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் பண்ணி கொடுமா. இப்போ அம்மாவுக்கு மனசு நிம்மதியாக இருந்தது. ஆரியன் வழக்கம் போல் பழையபடி இருக்கான். புது வீடு, புது வேலை, எல்லாமே அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருந்தது. ஆரியன் அன்னைக்கு காலையில் வாக்கிங் போனான். ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலு. குழந்தைகள் கூச்சலிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு நொடி நின்னான். அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு பெயர், ஒரு பெண். பவானி. யாரோ கூப்பிட்டு அழைக்கிறது. இப்போ அவன் அந்த பவானியை திரும்பி பார்த்தான். அந்த பொண்ணு அழகாக சிரிச்சா. ஆரியன் பக்கத்தில் போனான். அந்த பொண்ணோட தலையை தடவி விட்டான். உன் பேர் என்ன கண்ணா? அண்ணா, என்னோட பேர் பவானி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5வது படிக்கிறேண்ணா. என்ன ஆக போகிறீங்க? டாக்டர் ஆகணும். கண்டிப்பாக நீ டாக்டர் ஆவ. நல்லா படிக்கண்ணா. அந்த குழந்தை சொன்னபடியே ஸ்கூலுக்குள்ளே ஓடிட்டது. ஆரியன் அந்த குழந்தையை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தான். இனிமே யாருடைய அடையாளமும் யாருக்காகவும் மாற்றப்படாது. அந்த மாதிரி மாற்றப்பட மாதிரி இருந்ததுன்னா இந்த பவானி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவா. பவானியோட சேர்ந்து ஆரியனும் வருவான். அவன் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான். இந்த கதை இங்கேயே முடிஞ்சது. எப்படி இருந்தது? சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நிறைய நாவல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுறது எல்லாமே என்னோடய ஓன் க்ரியேஷன் நாவல் தான். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நாவல்ஸை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலில் இன்னும் சூப்பரான நிறைய நாவல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. க்ரைம், த்ரில்லர், ஹாரர்,
சஸ்பென்ஸ் எல்லா நாவலுமே நம்ம சேனலில் போடலாம். நிறைய நாவல்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை டேக் கேர். உங்கள் யுவதி. டாடா.